आदिपराशक्ति की जय। जय माता श्यामला मातंगी देवी की जय। श्यामला दंडகம் அப்படிங்கிறது மகாகவி காளிதாசன் இயற்றிய அற்புத ஸ்லோகமாக கருதப்படுகிறது. இதுல பற்பல ரூபங்களில் பராசக்தி நமது பாரத தேசத்தில் எல்லா திருத்தலத்திலையும் எழுந்தருளி நமக்காக அருள்பாலிக்கிறாள். அவள் கருவாகி உருவாக்கி வடிவாகி நமக்காக எல்லா கஷேத்திரங்களிலும் நமக்காக உருவாகி அவள் நமக்கு காட்சி தருகிறாள். பாரத தேசத்துல அதனால்தான் அவளை பாரத மாதா அப்படின்னு சொல்றோம். எல்லா தேசங்கள்லயும் அவ எந்த வடித்துல ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு இதுலயும் பலவித ரூபங்கள் எடுத்து அந்த ரூபத்தை வடிவை நாம் வணங்கி வழிபடுகிறோம். இந்த அவளோட வடிவத்திலிருந்து வந்த தேசத்தின் பேர் தான் பாரத தேசம் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு நம்ம அந்த பாரத தேசம் அவள் இங்க ஆவிர்பவிக்கிற அந்த தேசத்தை நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கு மிகவும் பெருமையான ஒன்றுதான். பாரத தேசத்தில் நாம் இருக்கிறோம், அவளின் காலடியில் நாம் இருக்கிறோம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதுல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கே தெரியும் தக்ஷ யாகம் எப்படி நடந்தது, எதனால நடந்தது அப்படிங்கிறது தெரியும். தக்ஷ பிரஜாபதியோட மகளாக இருக்கக்கூடிய தாக்ஷாயினி சிவபெருமானுடன் தக்ஷன் கல்யாணம் செஞ்சு வைக்கிறார். இது தெரிந்த கதைதான் எல்லாருக்கும். ஆனா அந்த தக்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு மமதை ஆணவம் உண்டாயிற்று. என்ன ஒரு ஆணவம் அப்படின்னாக்க, அப்பேற்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே நம்ம மாமனாரா ஆக போறோம். அப்ப உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் நமக்கு அடிபணிந்தவர்களாக இருப்பாங்க. ஒரு ஆணவம் அந்த தக்ஷனுக்கு இருந்தது. பொதுவா மாமனாராக இருக்கிறது உயர்ந்த பதவிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஆணவத்தோட இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம், நம்ம தேசத்திலே விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுகிற பெரியாழ்வார் பகவானுக்கே மாமனாராக தான் இருந்தார். ஆனா அவர் ஆண்டாள், தன்னுடைய குழந்தை ஆண்டாளாக இருந்தாலும் அந்த ஒரு ஆணவத்தில் இல்லை. ஆனா இந்த தக்ஷ பிரஜாபதி ரொம்ப ஒரு சிவபெருமானுக்கே நம்ம மாமனார் ஆயிட்டோம். அப்ப அந்த உலகத்துல லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு, அந்த ஜீவன்கள் எல்லாம் நமக்கு அடிமைகள், நம்ம அவளை ஆண்டு இருக்கோங்கிற ஒரு மமதை ஆணவம் இருந்தது. ஆனால இந்த தாக்ஷாயினி அதை சொல்ல முடியாது. தன்னுடைய அப்பா ஒரு முறை அவர் தக்ஷன் யாகம் செய்கிறார். இந்த கதையெல்லாம் தெரிந்த கதை தான். தக்ஷன் யாகம் செய்யும்போது சிவபெருமானுக்கு அழைப்பு ஏற்படவில்லை. இருந்தாலும் தன்னுடைய பெண் அப்பா யாகம் பண்ணும்போது போகாம இருக்கணும், தான் மட்டும் கணவரை மீறிதான் அவள் தக்ஷன் யாகத்துக்கு வருகிறாள். தக்ஷன் யாகத்துல கலந்துக்கிறா. ஆனா தக்ஷ யாகத்துல போது ஏன் இவ சிவபெருமான கூப்பிடலன்னு ஒரு கேள்வி கேட்கிற சமயத்துல ஒரு ஆணவம் தலை கூட்டி, எப்பொழுதுமே ஒரு யாகம் நடக்கும்போது ஆணவத்தாலும் இதாலையும் ஒரு யாகம் பண்ணக்கூடாது. யாகம் பண்றது எல்லாரோட லோகக்ஷேமங்களுக்காக பண்ணணுமே ஒழிய, ஒரு யாகம் பண்றோம், ஒரு ஹோமகுண்டம் வச்சு பண்றோம்னா அந்த இடத்துல பணிவு நிறைவா இருக்கணும். எல்லாருக்கும் அது அருள் கிடைக்கிற மாதிரி செய்யறதுதான் அது யாகம்னு பேரு. ஆனா அவர் இந்த மாதிரி மதிக்காததுனால அவ தாக்ஷாயினிய அவமானப்படுத்தினது மாதிரி ஆயிடுது. அவளை அவமானப்படுத்தினதுனால அவ ரொம்ப மனசு நொந்து போயிட்டா. இது அப்பாவே நம்மள இப்படி அவர் சொல்லியும் மீறி நம்ம இங்க வந்தோமே, நமக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டதே என்று நினைத்து, இந்த தக்ஷனுடைய பொண்ணாக இருந்து தாக்ஷாயினிங்கிற இந்த உருவம் பெற்றதுனாலதானே நமக்கு இந்த அவமானம். இந்த உருவமே, இந்த தக்ஷனோட பொண்ணுங்கிற உருவமே நமக்கு வேண்டாம். இந்த உருவம் இருந்தாதானே அதை நினைச்சுதான் நம்ம இது பண்றோம். இத எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டுட்டோம். இந்த உருவத்துக்கு தாக்ஷாயினிங்கிற அந்த உருவமே நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் அந்த யாகம் செய்யற அந்த தீயில், அக்னிகுண்டத்தில் போய் கீழே குதிச்சுடுறான். இங்க அவமானப்படுத்தப்பட்ட விஷயம் சிவபெருமானுக்கு தெரிந்து விடுகிறது. இவள் தீயில் குதித்து விட்டாள். உடனே அவர் கோபாவேசமாக ஐயோ மனைவியை அவமானப்படுத்தி விட்டாளேங்கிறதுக்காக வேக வேகமா கிளம்பி வர ஒரு வீரபத்ர அம்சத்தை கொண்டு, வீரபத்ரராக சிவன் வீரபத்ர அம்சத்தை கொண்டு கையில் வில்லுடன் அங்கேந்து வர, அங்கேந்து இங்க பார்க்கும்போது அவர் அக்னிகுண்டத்துல விழுந்து அவள் அவளோட உயிர் போய்விட்டது. தக்ஷாயினியின் உயிர் போய்விட்டது. அவளுக்கு ஏற்கனவே அவள் அவமானப்படுத்துத நினைத்து கோபம், இவள் இப்படி உயிரை வேற மாய்த்து விட்டாள். ஏன்னா சிவனுக்கு ரொம்ப அன்பு கொண்டவளாக இருக்கக்கூடியவள் தாக்ஷாயினியாக இருந்தாள்.
இப்பேற்பட்ட நம்மள அன்பு நம்ம கிட்ட இவ்வளவு வச்சுட்டு இருந்த இந்த தாக்ஷாயினி உயிர் மாய்த்து விட்டாளேன்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை அந்த உடலை தூக்கி தன் தோல் மேல போட்டுட்டார். ஏற்கனவே கோபம், இந்த உடலை வச்சு தோல் மேல போட்டு இன்னும் கோப வயசம். அழிக்கக்கூடியவர் சிவபெருமானே ஒரு அழித்த தொழிலை செய்பவர் தானே, அப்படி தோல்ல போட்டு இங்கேயும் அங்கேயும் சண்டை பிரசண்டரா அப்படி கோபதாபமா அப்படி அங்கேயும் இங்கேயுமா அப்படி தோல்ல போட்டுட்டு அந்த உருவத்தை போட்டுட்டு நடக்கிறார். இப்பேற்பட்ட கோபத்தை பார்த்தா உலகமே தாங்காது, அழிவு ஏற்பட்டு போயிடும். ஏன்னா அழித்தல் தொழிலை செய்ய எல்லாத்தையும் ஒரு வீட்டுல பசுமமாக்கி அழிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது பயந்துண்டு மகாவிஷ்ணுவர் யாரு, அது காத்தல் தொழில செய்யறவர் இல்லையா, அவர் வேகமா வர்றார். ஐயோ இந்த இவ்வளவு கோபத்தை நம்ம வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அவர் தன்னோட சக்கராயுதத்தை எடுத்துட்டு வர்றார். சக்கராயுதத்தை எடுத்துட்டு வந்து அவர் இப்படி வேகமா இங்கேக்கும் அங்கேக்கும் நடக்க அந்த தோல் அந்த உடலை சுமந்து கொண்டு இப்படியும் அப்படியும் நடக்கிற சமயத்துல அவர் பின்னாடியே இந்த விஷ்ணு வந்து திருமால் பின்னாடியே நடக்கிறார். அவர் போகிற வழியிலே போயிட்டு இருக்காரு. இந்த உடல்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே இந்த சிவனுக்கு இவ்வளவு ஒரு கோபம் வருது. இந்த உடல் எப்பொழுதுமே சிவனுள் ஐக்கியமாக இருப்பவள் தான் சக்தி, அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த உடலாக வடிவம் எடுத்து தாக்ஷாயினிங்கிற பேரை கொண்டது அந்த தாக்ஷாயினிங்கிற உடலை பார்த்துதானே இவருக்கு இவ்வளவு கோபம் வருது. ஏன்னா அவரை விட்டு அவளை கண்டிப்பா ஐக்கியத்தை பிரிக்க முடியாது. ஆனா இந்த உடலுங்கிற ஒரு வடிவம் இருக்கும் போது இந்த உடல்ல வந்து வச்சுட்டுதானே அவருக்கு இவ்வளவு கோபம் வருது. இந்த உடல் இருந்தாதானே சிவனுக்கு இவ்வளவு கோபம். அதனால இந்த உடலை நம்ம என்ன பண்ணணும், தன்னோட சக்கராயுதத்தால் கண்ட துண்டமா துண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு விடுறார் மகாவிஷ்ணு. அது என்னன்னா அந்த விட்டு துண்டு துண்டா வெட்டி போட்ட துண்டுகள் எல்லாம் இந்த பாரத தேசத்துல வந்து விழருது. ஒவ்வொரு துண்டுகளும் ஒவ்வொரு இடத்துல விழருது. அந்த ஒவ்வொரு ரத்த பிந்துக்கள்ல இருந்து எல்லாம் அப்படி செதறி 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 விழுந்து செம்பட்டு கலர்ல அவ கட்டிட்டு இருக்கிற புடவையோட அந்த துணி தூளெல்லாம் பட்டுதான் பாரத தேசத்துல விழுந்ததால் தான் அவளுக்கு பாரத தேசம் பாரத மாதான்னு பேர் வந்ததே அதன் மூலியமாதான். இப்படி இந்த எல்லா இதுவும் வர்ற இடத்துல அவளோட அங்கங்கள் அங்கங்க செதஞ்சு செதஞ்சு விழுந்து வெட்டினதுல கண்டதந்தமா வெட்டினதுல விழுந்த செதஞ்ச இடங்கள் தான் இன்றைக்கு நாம் சக்தி பீடங்கள் என்று அழைக்கிறோம். அவைதான் இன்றைக்கு உள்ள சக்தி பீடங்களாக இருக்கிறது. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஊர்ல எடுத்தனா அந்த ஊர்ல ஒரு எல்லையில ஒரு அம்பாள் கண்டிப்பா தேவியோட கோவில் கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் அந்தந்த தேவியை உபாசித்துக் கொண்டுதான் வருகிறாள். அதனால அம்பாளோட கோவில் இல்லாமலே இருக்காது. இது ஒரு சின்ன ஒரு இதுனாக்க இப்ப இன்னைக்கு இருக்கிற சென்னை அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா இந்த அம்பாளோட ஏதோ ஒரு பாகம் இங்க கீழே விழுந்துதான் அவள் வந்து ஒரு கடற்கரை பக்கத்துல அந்த இது விழுந்து அங்க வந்து உருவாகி அங்க இருக்கிற கடற்கரை பக்கத்துல இருக்க மீனவ ஜனங்கள் மீனவ மக்கள் எல்லாரும் அந்த அம்பாளை கொண்டாடி ஒரு கோவில் கட்டி அந்த அம்பாளுக்கு சென்னம்மான்னு பேர் வைக்கிறாங்க. சென்னம்மான்னு பேர் வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க கொண்டாடினாங்க. அதுதான் இன்று இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் கோட்டை சொல்றோம் இல்லையா, சென்னையில அந்த கோட்டை இருக்கிற இடம். அந்த கோட்டைக்குள்ள அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் வந்தது. பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனிகள்லாம் வந்து அந்த கோவில் அதுக்குள்ளேயே இருந்தது. ஆனா அந்த கோவில் அதுக்குள்ளேயே இருந்தா மக்களால ஈஸியா வந்து கோட்டைக்குள்ள ஒரு கோவில் இருந்ததுன்னா அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க அந்த இதுக்கெல்லாம் அவங்க கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் வந்து வழிபடுவதற்கு அந்த கோட்டைக்குள்ள ஈஸியா போயிட முடியல. அதனால அந்த கோட்டையில வேலை செய்யறவங்க உங்களுக்கு கோவில் வழிபாடு வேணும்னால இது உள்ள இருந்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், யாரும் வர முடியாது, ஏன்னா அங்க இருக்கிற இதெல்லாம் பண்ண முடியாது, நாங்களே உங்களுக்கு வேற இடத்துல கோவில் கட்டி தருவோம், அந்த கோவில்ல இந்த அம்பாளை கொண்டு போய் வச்சு நீங்க வழிபடுறபடி வழிபடுங்க. அவ வந்து அது வழிபடுறதுக்கு எந்த தடையும் சொல்லல. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த கோவில் வெளிவந்து அது அந்த சென்னம்மாவை எடுத்து வெளியில வந்து ஒரு கோவில் கட்டியதுதான் இன்று நாம் காளிகாம்பாள் என்று சொல்லுகிறோம் இல்லையா. சென்னையில காளிகாம்பாள் தேவி கோவில் அந்த சென்னம்மாங்கிறது தான் மருவி 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 காளியம்மா காளியம்மான்னு சொல்லி அது காளிகாம்பாள் கோவிலாக இது வந்து ஆதி காலம் தொட்டு இருக்கிற கோவில் காளிகாம்பாள் கோவில். அப்பேற்பட்ட அந்த காளிகாம்பாள் கோவில் அங்க வந்தது சென்னையில வந்து. அது ஒரு ஜார்ஜ் டவுன் தான், அங்கதான் டவுன். அதுக்கப்புறம் இப்ப நிறைய விஸ்தாரங்களாயும் சென்னை பெரிய இதுவா இருக்கு. அப்போ அந்த காலத்துல இருக்கும்போது 17ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல இருக்கும்போது அந்த இடத்துல இருந்தது. அதுதான் காளிகாம்பாள் கோவில் அப்படின்னு பேர் விட்டது. அது வந்து தம்புச்செட்டி தெருவுல அந்த கோவில் இருக்கிறதாக சென்னம்மா மாறி காளிகாம்பாளா மாறிவிட்டாள். இந்த காளிகா வந்து அவளுடைய பேரை வச்சுட்டேதான் ஒவ்வொரு இடத்துலயும் பெறும். கல்கா, அதாவது காளிகான்னு வச்சுதான் கொல்கத்தா, கல்கான்னு வச்சுதான் காளிகா. சண்டிகர்ல வந்து சண்டிகா தேவியாக இருக்கிறவர் தான் சண்டிகான்னு பேர் வந்தது. பாட்னால வந்து பட்டன் தேவின்னு பேரு,
படி பட்டன் தேவி, சோட்டி பட்டன் தேவின்னு 2 தேவிகள் அங்கேயும் இந்த மாதிரிதான். அங்கேயும் பட்டன் தேவிங்கிறத பாட்னா, அதுல இருந்து மாறினதுதான் பாட்னா. அவளோட அம்பாளோட பேரை வச்சு மாறினதுதான். இன்னைக்கு நம்ம குழுகுழு பிரதேசத்துக்கு போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம், சிம்லான்னு போறோம். அந்த சிம்லாலதான் ஷியாமலா தேவி. அந்த ஷியாமலா தேவியோட பேர் தான் இன்று மாறி சிம்லான்னு ஆயிடுது. அது சிம்லாவாவே நம்ம ஆக்கிட்டோம். ஆனா அது ஷியாமலா தேவியோட ஊர். பாரத மாதா, இந்த பாரத தேசம் முழுக்கவே இருக்கிற எல்லா அம்பாளுக்கும் பொதுவா பாரத மாதான்னு சொல்லிடுறோம். யார் அது? ஹிமாமாவோட மகள் பார்வதி தேவி. அதனால்தான் பாரத மாதா அப்படின்னு அவளுக்கு அந்த பேரெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த அம்பாள் எல்லாம் அங்கங்க வடிவம் எல்லாம் வச்சிருந்தா அவ எப்படி எல்லாம் எல்லாருக்கும் அருள் பாலிச்சிருக்காள் அப்படின்னு பார்த்தா, ராமலிங்க வள்ளலாருக்கு வடிவுடை அம்மனாக காட்சி கொடுத்து திருவெற்றியூர்ல வடிவுடை அம்மன்கிற பேர் கொண்டு அவளுக்கு அங்க பால் ஊட்டி சோறு ஊட்டி இருக்காரு. நமக்கே தெரியும் திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் பால் கொடுத்தாளுங்கிறது நமக்கு தெரியும். தாய்மானவ சுவாமிய பெருமையை நிலைநாட்டணுங்கிறதுக்காக தன்னோட பாவாடையில நெருப்ப போட்டுண்டு அதை அணைக்கிறதுக்கு சிவபெருமானே வந்த மாதிரி தாய்மான பெருமாளை பெருமைப்படுத்துவதற்காக அம்பாள் இங்கே வந்தா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அதே போல காலமேக புலவர், வரதன்கிற பேருடைய காலமேக புலவருக்கு தன்னுடைய தாம்பூலத்தை கொடுத்து அவரை புலவர் ஆக்கினாள். அம்பாளோட அருள்மழை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலையும் யாரெல்லாம் அம்பாளை உபாசிக்கிறார்களோ அவளுக்கு எல்லாருக்குமே அவ வடிவுடை அம்மையர், அத வடிவுடையாக ஒரு உருவம், ஒரு ரூபத்துல அவ காட்சி கொடுத்து அவளுக்கு அந்த ரூபத்து வழியாக அவளை உபாசிக்கும்படி செய்தார்கள். அது மாதிரி நெல்லை எடுத்துட்டா காந்திமதி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவளோட இயற்பெயர் ஆதி காலத்துல, இன்னைக்கு காந்திமதி அம்மன் ஒளி வீச பொருந்தவள் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் சொல்றோம். ஒரு காலத்துல அவளுக்கு பேர் வடிவுடை அம்மன் தான் பேரு. அங்க நெல்லை மக்கள்ல போய் பார்த்து பேசினாக்கா, அவங்க இந்த மக்கள்கிட்ட பேசினா நம்ம ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடந்தா சாமி சத்தியமா சொல்றேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனா அங்க நெல்லை மக்கள் பேசும்போது பார்த்தா வடிவு சத்தியமான்னு சொல்லுவாங்க. அந்த வடிவு சத்தியமான அந்த அம்பாள் வடிவுடை அம்மனாதான் இருந்திருக்காள். அதுதான் காலப்போக்கில் மாறி அவளுக்கு காந்திமதிங்கிற அது வடிவுடை அம்மன் எல்லையற்ற ஆற்றல் சக்தி, எல்லையற்ற எனர்ஜி. சிவனிலிருந்து பிரிந்து வந்தவள், நம்ம முன்னமே பார்த்தோம். சிவனிலிருந்து பிரிந்து வந்த எனர்ஜி எல்லையற்ற ஆற்றலை கொண்டிருப்பாள் இல்லையா. அந்த எல்லையற்ற ஆற்றலுக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு உருவம், அந்த எனர்ஜிக்கு நம்ம உருவம் கொடுக்கணும்னா அதுதான் வடிவுடை, அதுதான் வடிவுங்கிறது அந்த எனர்ஜி. அந்த எனர்ஜியை தான் நம்ம ஆற்றல் செஞ்சு வடிவுடை அம்மனாக நம்ம கொண்டாடுகிறோம். அப்படி அம்பாள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அளவுக்கு அருள் பாலிச்சிருக்காள். அதுக்கப்புறம் ஒரு பெண் தெய்வத்தை மகனீயர்கள்லாமும் குருவர்கள் ஆச்சாரியர்கள்லாம் அப்படியே ஒரு பெண் தெய்வத்தை தான் எப்போதும் வர்ணிக்கிறார். எப்படி பெண் தெய்வத்தை வர்ணிக்கும் போது கேசாதி பாதமாக தான் வர்ணிக்க வேண்டும். தலையிலிருந்து கால் வரை அப்படிதான் கேசாதி பாதமாக தான் வர்ணிக்க வேண்டும். ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், நமக்கு எல்லாமே ஒரு சந்தேகம் வரும். ஏன் எல்லா பெரியவர்களும், எல்லா குருமார்களும், எல்லா ஞானிகளும், எல்லா ஆச்சாரியர்களும், எல்லா மகனீயர்களும் ஒரு பெண் தெய்வத்தையே ஆராதிக்கிறார்கள்? எப்போதும் எல்லாரும் ஒரு அம்பாளை தான் உபாசிக்கிறா. தேவி உபாசனைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா இடத்துலயும். ஏன் அந்த பெண் தெய்வத்தை தான் உபாசிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாட்டுல இல்ல எல்லா நாட்டிலுமே, இப்ப கிரேக்க நாட்டுல எடுத்துட்டாக்க அவ ஜியோ தாய், ஜியோ காட் அப்படிங்கிறாங்க. அந்த ஜியோ காடுங்கிறது ஜியோங்கிறது என்ன? பூமி, பூமி தாய். அந்த பூமி தாயை தான் அவ அன்னையாக விரும்புவார்கள். அதுல இருந்து வந்ததுதான் ஜியோகிராபி, ஜியாலஜி அப்படிங்கறதுதான் அதுல இருந்து பேர் வந்ததா. ஜியாங்கிற பேர் அதுல இருந்து வந்ததுதான். அதே மாதிரி ரோமானியர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ, உழறதுக்கு, விவசாயம் பண்றதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு எந்த நன்மை பயக்குமோ அதை தாயாக வணங்குகிறாள். அதுவும் தாய் தானே எல்லாத்துக்கும் காரணம். நம்ம இந்திய பாரத தேசத்துல நம்ம என்ன பண்றோம், நதிகள் எல்லாம் பெண்களாக நம்ம உருவகப்படுத்தி நதிகள் எல்லாம் நம்ம வணங்குறோம். அந்த மாதிரி எது நன்மை படிக்குமோ, எதன் மூலியமாக நமக்கு அருளும் நன்மையும் கிடைக்கிறதோ அதை தாய் தெய்வமாக நம்ம வணங்குகிறோம். இதுதான் இருக்கு. அதனாலதான் மெயினா இந்த காளிகாம்பாள் கோவிலை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா. அது ஒரு காலத்துல பேர் என்னன்னா ஆபீஸ் கோயஸ் டெம்பிள் அப்படின்னு பேராம். ஏன்னா அந்த ஜார்ஜ் கோட்டை இருக்கும் போது அங்க எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வேலையை முடிச்சுட்டு லஞ்ச் டைத்துல இந்த கோவிலுக்கு, காளிகாம்பாள் கோவிலுக்கு பண்ணுவாங்க. அங்க இடைவிடாம ஒரு நேரம் கூட அந்த நடை அடைப்பதே கிடையாது. எப்போதும் கடை நடத்த இருக்குமா. ஏன்னா அந்த நேரத்துல லஞ்ச் சமயத்துல எல்லாரும் சாமியை காளிகாம்பாள நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி அது அந்த கோவில்ல கூட ஒரு இந்த சுதந்திர யாரெல்லாமே நிறைய பேர் வந்திருக்கா. அதுல குறிப்பிட்டு
சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த நாட்டுல முன்னாடி சண்டை போடும் போது, போர் புரியும் போது வீர சிவாஜி அவர் அந்த இடத்துல பக்கத்துல தங்கி இருந்தாராம். அவர் தங்கி இருந்த அடுத்த நாள் தான் தெரியும் பக்கத்திலேயே ஒரு அம்பாள் கோவில் இருக்குன்னு அவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டோன்னு ஐயோ பக்கத்திலேயே அம்பாள் கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோவிலுக்கு போய் தன்னுடைய வீர வாளை அம்பாளின் காலடியில் வைத்து வேண்டிய இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தை முன்னிட்டு நான் போர் புரிகிறேன், இந்த போரில் எனக்கு வெற்றியை கொடு தாயே அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த போர்வாளை எடுத்துட்டு போய் போர் புரிந்ததாக இதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் இப்போ இந்த நமக்கு தெரிந்த வரலாறுகள்ல வரப்படுகிறது. நமக்கு எல்லாம் தெரிந்த மகாகவி பாரதியார் அவர் சக்தியை பத்தி பாடினதெல்லாம் அந்த காளிகாம்பாள் கோவில்லதான் சக்தியை பற்றி பாடினார்கள் அந்த காளிகாம்பாள். அது மாதிரி ஒவ்வொரு பெண் தெய்வத்தை அப்படின்னா ஒரு அம்மாவா நினைத்து, பெண் தெய்வம்ங்கிறத விட நமக்கு க்ளோஸா இருக்கிறது யாருன்னா அன்னை தான். அந்த அன்னையை தெய்வமாக மதிச்சு, ஏன்னா அவ யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா. அந்த அம்மா தப்ப கரெக்டா திருத்தி விடுவா. நம்ம நல்ல பாதைக்கு அழைத்து செல்பவள் அம்மா தான். அன்னைங்கிறது அதனாலதான் தாய்ங்கிறதுக்கு மாதா அப்படிங்கிறதுக்கு பெரிய இடத்த கொடுத்துருக்கு. எல்லாம் முதல்ல சொல்ல மாதா பிதா குரு தெய்வம், மாதா தான் முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால நமக்கு நம்ம சாதாரண நமக்கே அப்படி மாதாவை சொல்லும்போது அவளுக்கு ஜெகத்துக்கே மாதா இல்லையா, அவளை பணிவதிலோ அவளை செய்வதிலோ எந்தவித ஆச்சரியமே இல்லை. அதனாலதான் எல்லா ஆச்சாரியா புருஷர்களும் எல்லாருமே அம்பாளை உபாசிக்கிறார். தேவி உபாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆனா தேவி உபாசனை ஏன் அந்த பெண்ணையே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பலவித காரணங்கள் சொல்லப்படுகிறது. பொதுவா தெய்வம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிர்குணமான பரம்பொருள். நிர்குண பரம்பொருள் தான் தெய்வம். அது அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. நிர்குண பரம்பொருள். அது அதுக்கு கலர்லெஸ், ஓடர்லெஸ், ஃபார்ம்லெஸ், லிமிட்லெஸ், எல்லையும் இல்லாதது, எதுவுமே கிடையாது. எந்த இதுவுமே கிடையாது. பரம்பொருள் பரம்பொருள் தான். ஆனா அந்த பரம்பொருள் என்ன பண்ணுமா, அது போய் ஒரு கண்ணாடிய போய் பாக்குறது. அதுக்கு விமர்ச தர்ப்பணம்னு பேர். தர்ப்பணம்னாக்க கண்ணாடின்னு பேர். அந்த ஒரு கண்ணாடினே நம்ம வச்சுக்கோம். அந்த பரம்பொருள் போய் நின்று கண்ணாடியில போய் பாக்குறது. பார்த்தாக்க இதே உருவம் தான் அந்த கண்ணாடியிலயும் தெரியும். ஓ நீ அங்க இருக்கியா, நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன்னா நீ அங்க இருக்கேன்ட்டு நம்மளே பேசிக்கிறோம். நம்மளே கண்ணாடியில பார்த்தா அதுவும் ரெண்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அதேதான் அதுவும் செய்யும். நம்ம கண்ணாடியில அது பிம்பம் விழறது அதுதான். அதே போல சிவபெருமான் அப்படின்னு பிம்பத்துல பார்க்கும்போது தன் உருவமே அங்க இருக்கிறத பார்த்துட்டு அதையே தானாவே ஒரு பெண் வடிவமாக ஆக்கி அவரே கற்பனை பண்றார். அவர் மனசிலிருந்து அந்த சிந்தனை, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை உதிச்சதுதான், அந்த எனர்ஜி ஆற்றல் தான் வெளியில சக்தியாக வருகிறது. அந்த சிவனோட மனசுல இருந்து சிந்தனை, அந்த என்ன அப்படின்னு தானே நினைக்கிற பரம்பொருளா இருக்கும்போது சிவனேன்னு கிடக்கு. ஆனா அது ஒரு ஆற்றல் பகுதியை நினைக்கும் பொழுது அந்த சிவனேன்னு இருந்த பரம்பொருள் ஆற்றலை மனதிற்குள் சிந்தனை பண்ணும்போது அது சக்தியாக வெளிவடுகிறது. அதுதான் பவர் ஆஃப் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம். அந்த எனர்ஜிக்கு தான் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார். அதுதான் எல்லாரும். அப்போ முதல் சிருஷ்டிக்கு காரணமாக இருந்தவளே அவள் அம்பாள் தான். சிருஷ்டின்னு ஒண்ணு வரணும், ஒரு பெண் உருவமாகும் காரணமாக இருந்தவளே அந்த அம்பாள் தான், அந்த சக்தி தான். அப்ப அந்த சக்தியை சிருஷ்டியாக வெளியில வந்தாச்சா, அப்ப மத்த இருக்க உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களும் இருக்கும். அந்த ஜீவன்கள் அங்க கலைஞ்சு இருக்கும். அதுகளெல்லாம் ஒன்று சேர்க்கணும். அப்போ சிருஷ்டிங்கிறது நல்ல சிருஷ்டியை பண்ணணும். அந்த ஜீவன்களை எல்லாம் பரவனிடத்தில் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். அந்த வேலை, அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற அந்த ஜீவ சக்தியை எல்லாம் ஜீவனுக்குள்ள இருக்கும் ஜீவசக்தியை இந்த சிருஷ்டியாக இருக்கக்கூடிய பராசக்தி அந்த பரமனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவள் எப்படி சிவசக்தி ரூபமா ஐக்கியமாயி அவரோடு இருக்காளோ, நமக்குள் இருக்கும் இந்த ஜீவசக்தியை கொண்டு போய் பரமனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவளுக்கு ஒரு. அதனாலதான் அவள் மூலியமா தான் எல்லாமே பிறந்தது. இந்த அண்ட பகிரண்டம் அத்தனையும் அவள் மூலியமாக வந்துதான். அதனாலதான் அவளுக்கு ஆஹோ புருஷிகா அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். அந்த மாதிரி அவளுக்கு பேரே லலிதா சகஸ்ரத்துல ஆஹோ புருஷிகா அப்படின்னு சொல்றோம். அப்ப அது என்னன்னா, இந்த சிவன் பரம்பொருளமா இருக்கிறது வெறும் ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி, எதுவும் மூவ் ஆகாது கொள்ளாது அப்படியே இருக்கும். ஆனா இந்த சிருஷ்டியாக வெளியில வர இந்த சக்தி தான் கைனெட்டிக் எனர்ஜி. அதுதான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மூவ் ஆகி அப்படியே உலகம் ஃபுல்லா அண்டம் ஃபுல்லா வியாபிச்சு எந்த இடத்துலயும் அணுவாய்ங்கிற மாதிரி எல்லா இடத்திலும் வியாபித்து எல்லா இடத்திலையும் அவள் இருக்கிறாள். அப்படி அந்த அண்டத்துல எல்லாம் இருக்கிற அவ இந்த பிண்டத்திலையும் அவள் தான் இருக்கிறாள். பிண்டமாகிய நம் உடம்பிலும் அந்த ஜீவசக்தி தான் இருக்கிறது.
அது எப்படி நம்ம வந்து ஜீவசக்தியை வந்து கொண்டு வருது அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கு, நமக்கும் மனசு இருக்கு, நமக்கும் இருக்கு, எல்லாம் நம்ம வெளியில பேசிக்கிறோம். ஆனா அந்த சக்தியை வந்து நமக்குள்ள இருக்கிறதுக்கு சக்திக்கு வந்து அதை எப்படி அது நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவசக்திக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், அதுக்கும் அந்த எனர்ஜி இருக்கும். இப்ப இங்க இருக்கிற ஒரு பொருளை போய் நம்ம எடுக்கணும்னா நம்ம எழுந்து முயற்சி செய்ய அந்த ஆற்றல் சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் அம்பாள். அவள் தான் நம்ம எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் இருக்கு. அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது வந்து மூலாதாரமாக இருக்கக்கூடியது. ஒரே ஒரு நிமிஷம். இருக்கக்கூடிய சக்தி நம் உடம்புக்குள்ளேயே இருக்கிறது. அந்த மூலாதாரத்துக்குள் அவள் எப்படி இருக்கிறாள், சுருண்டு படுத்துட்டு இருக்காளாம். சுருண்டு இருக்கிறது மூலாதாரத்திற்குள் அந்த சக்தி வந்து சுருண்டு இருக்கிறது. எப்படி நம்ம வீட்டுல போய் தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிக்கிறோம் அப்படின்னா அந்த பைப்பை வந்து இப்படி நீளமா இருக்கும், ரொம்ப நீளமா இருக்கும். எங்கேயோ பைப்பு இருக்கும், கொண்டு போய் தண்ணி பாய்ச்சோம்னா அதை அப்படி நீட்டி கொண்டு போய் தண்ணி விடுறோம். ஆனா அதை நமக்கு வந்து அதை சுருட்டி வைக்கணும், அது ஒரு சின்ன இடத்துல அடக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ரோல் பண்ணி சுருட்டி 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 ஒரு சின்ன இடத்துல போட்டு வைக்கிறோம். அது போல நம்மிடம் இருக்கிற ஆற்றல் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை அப்படியே சுருட்டி 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 அந்த மூலாதாரத்திற்குள் நம்ம வைத்திருக்கிறது. அது நமக்கு அந்த ஆற்றல் வேணும்னா அந்த ஆற்றல் வழியாக நம்ம அதை எழுந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறோம். அந்த ஆற்றல் எழும்பி நல்ல வேலையா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது நல்ல பாதையை நோக்கி போகணும். அது கண்ணா பின்னான் பாதையை நோக்கி போயிடுச்சுன்னா தறிகட்டு போயிடும், அது தறிகட்டு போயிடும். அந்த பாதை வந்து நல்ல பாதையா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் மூலாதாரத்திலிருந்து அந்த புறப்படுற அந்த சக்தியானது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரங்கிற 6 மூலாதாரத்தை தான் அடி இருந்து அது நேரத்துக்கும் போகணும். அப்ப அந்த நேரா போனாதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அப்பதான் அந்த நீ எந்த இடத்த போய் அடையணும், உன்னோட டெஸ்டினேஷன் எதுங்கிறது தெரிஞ்சா அந்த இடத்துல போய் உன்னால அடைய முடியும். அதை கண்ணா பின்னான்னு அதை பயன்படுத்த. இப்ப தண்ணி தான் அதுக்கு எக்ஸாம்பிள். தண்ணியை ஒரு இடத்துல செடிக்கு பாய்ச்சோம்னா நேரா கொண்டு போய் அதோட கீழே வச்சாதான் அந்த தண்ணி பாயும். அதை கொண்டு போய் வேற எங்கேயாவது இப்படி காமிச்சா அது வேற எங்கேயோ போய் தேவையில்லாத இடத்துக்கு தான் அந்த தண்ணி போகுமே, நம்ம எந்த இடத்துக்கு தேவையோ அது போகாது. அது போல நம்மளோட அந்த மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் அந்த எனர்ஜியை சரியான பாதையில் அந்த சரியான பாதையில் விட்டு செல்வதற்காகத்தான் இவ்வளவு ஆச்சாரியார்களும் குருமார்களும் மகனீயர்களும் அதற்காக பயன்பட்டு அம்பிகையை உருவமாக்கி அவளை சரணடைந்தால் நமக்கு அந்த நல்ல வழிகட்டும் நம்மளே கையை பிடிச்சு அவள்லாம் அழிச்சுட்டு போறா. தாய் நம்ம எப்படி நான் கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறாளோ இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை கையை பிடித்து நல்ல வழிக்கு அழிச்சுட்டு போற. அந்த சுருண்டு கிடக்கிற அந்த சக்திக்கு மூலாதாரத்தை சுருக்கப்பது குண்டலினின்னு பேரு. அந்த குண்டலினிங்கிற அந்த சக்தி தான் மேல போகும் அந்த இடத்துல. அந்த குண்டலினி, குண்டலம்னா என்னன்னா வளைந்து இருப்பது குண்டலி, சுருட்டி இருப்பதுதான் குண்டலம்னு பேரு. அந்த குண்டலம் வந்து அழகா அந்த குண்டலி வந்து குல குண்டலினியாக இருக்கக்கூடிய சக்தியை அழகா அம்பாள் வந்து நீ நல்ல முறையில பயன்படுத்தி போனா அகுல குண்டலினி அப்படி இந்த சகசிராரத்துல இருக்கிற இது 1000 இதழ் தாமரை கொண்ட அந்த சகசிராரம். அதுல இருக்கிற பரம்பொருள் நிர்குணமானது, குணமே இல்லாது. இது குல குண்டலினி, இதுல சக்தி இருக்கு. அங்க மேல இருக்கிற பரம்பொருள்ல அகுல குண்டலினின்னு பேரு. அந்த அகுல குண்டலினிக்கு எந்தவித இதுவுமே கிடையாது, செவனேன்னு தான் அது அங்க உட்கார்ந்து இருக்கு. அதுதான் இந்த சகசிராரத்துல இருக்கு. இந்த குல குண்டலினியானது இந்த மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுப்தி, ஆக்ஞா, சகசிராரத்துல வந்து அகுல குண்டலினியை போய் அடைய வேண்டும். அப்ப அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய தேவி நம்மை நல்ல பாதைக்கு அழைச்சிட்டு போய் அந்த பரம்பொருளுடன் நம்மை இணைத்து விடுகிறாள். இதுதான் அதுக்கு தாற்பயம். குண்டலினியாக இருக்க குண்டலினி சக்தியை உயிர் பெழுத்து நம்மை அகுல குண்டலினியாக பரம்பொருளை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்குதான் அந்த ஜீவசக்தி. அப்போ ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் இந்த ஜீவசக்தி உறைந்து கிடைக்கிறது. அந்த ஜீவசக்தியை தட்டி எழுப்பி நாம் அந்த நிலைக்கு போக வேண்டுமானால் நாம் இப்படியாகிய உள்ள நல்ல நல்ல விஷயங்கள் காதால சிரவணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் கேட்டு நல்ல நாமாக்களை சொல்லி அந்த அம்பாளோட பாத்திரத்துக்கு கிருப்பையாகி நம்ம அந்த இடத்துல வந்து போகணும் அப்படிங்கிறதுதான் இது சொல்றேன். இது இந்த ஜீவசக்திக்கு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றாங்க. ஜீவசக்தி அப்படின்னு சொன்னாக்க நடராஜ பெருமாள் இருக்க, நடராஜ பெருமாள் இருந்து நடனம் ஆடுற இடத்துல எல்லாம் பார்த்தாக்க அவர் ஒண்டியா இருந்தாக்க அவரால் ஆட முடியாது. எப்ப எங்கெல்லாம் நடராஜ பெருமாள் கூட அங்கெல்லாம் ஒரு சிவகாம சுந்தரி கண்டிப்பா இருப்பா. அவள் தான் அவருக்கு ஜீவசக்தி அந்த சிவகாம சுந்தரி தான். அவள் வந்து தூக்கும் பணியும் அவள் போட்டு அவர் ஆடுகிறார். அவள் தாளம் போட்டாதான் அவரால் அங்க டான்ஸ்
ஆட முடியும். சிவமகாம சுந்தரி தாடம் போட்டாதான் அவர் வந்து அவதான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறார். இப்ப நமக்கு அதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த திருஞான சம்பந்தர் இருக்கா இல்லையா, திருஞான சம்பந்தர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவளுக்கு ஞானப்பாலை கொடுத்து அவருக்கு அறிவுகள்லாம் நிறைய கொடுத்துட்டார். அவர் வந்து பாடிண்டே கையை தட்டிண்டு பாடிண்டு சிவனையும் அம்பாளையும் பாடிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அதே ஒரு சமயம் அப்படியே பாடிண்டே போகும்போது சிவனுக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்ததுதான். இப்ப இந்த குழந்தை சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தை இப்படி கையில தாளம் போட்டு பாடுது. குழந்தையோட கையெல்லாம் செவந்து போயிடுறான். கையிலேயே தாளம் போட்டு இருந்தா கையெல்லாம் செவந்து போயிடுறதா இல்லையா, அதனால இவ்வளவு செவந்து போயிடுது, அதுக்கு வலிக்குமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், அந்த ஜால்ரான்னு சொல்றோம் இல்லையா அந்த தாளம், அத வந்து எடுத்து அவருக்கு கொடுக்குறாராம். பொன்னாலான தாளம் கொடுக்குறாரு. அதை கொடுத்த உடனே அதை வாங்கிக்கிறது. அதை வாங்கிட்டு அது போடுறது சப்தமே வரலையாம். சப்தமே வரல. ஆனா அது போடுறது சப்தம் வரல, பாடுறது ஆனா சத்தம் வரலையாம். சப்தம் வரல அப்படின்ன உடனே அம்பிகை வந்து சிவனை அப்படி ஒரு பார்வை பார்த்தாலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவளையே கேட்காம இவர் ரொம்ப பரிதாபப்பட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் அவள் பார்த்த உடனே அந்த குழந்தை பார்த்தால் அவருடைய கடாட்சம் பட்ட அந்த கணமே அதுல இருந்து நாதம் வர ஆரம்பித்து விட்டது. நாதம் வர ஆரம்பிச்சு தாளம் போட வருது. எதுக்குன்னா அந்த நாதத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகை தான். அது சீர்காழி பக்கத்துல திருக்கோலக்காங்கிற ஊர்ல ஓசை நாயகி சமேத அந்த சிவன் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த இடத்துல. ஆமா, அவ அந்த ஓசை நாயகின்னு அந்த இடத்துல அது திருத்தாளநாதர், ஓசை கொடுத்த நாயகி உடனாய திருத்தாளநாதர்னு பேரு அந்த கோவில். சீர்காழியில திருக்கோலக்காங்கிற இடத்துல ஓசை கொடுத்த நாயகி உடனாய திருத்தாளநாதர்னு பேரு அந்த கோவில். அங்க போகும்போது எதுக்குன்னா அந்த மாதிரி ஜீவனுக்கு வந்து சக்தி வேணும் அப்படின்னு நினைச்சா அது அம்பாளோட கருணையாலதான். சிவன் பெருமை கொடுத்தா கூட இது நடக்காது அப்படிங்கறத மாதிரிதான் இந்த இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் சொல்றது. அதனால அந்த நமக்கு வந்து மனிதர்களுக்கு என்ன வேணும், 4 வித புருஷார்த்தங்கள் வேணும். அந்த ஆதார சக்தியை கொண்டு 4 வித புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற 4 வித புருஷார்த்தங்கள் எல்லாருக்கும் தேவை. அப்பதான் அறியும். தர்மத்திலிருந்து அதர்மத்துக்கும், அதர்மத்திலிருந்து காமத்தை விடுத்து மோட்சத்தை அடையணும். காமம் என்றால் இந்த இடத்துல விருப்பு, கல்பித்தம். நமக்கு என்ன வேணும், ஐயோ இன்னைக்கு இந்த ஏசி இல்லாம என்னால இருக்க முடியல, என்னால இந்த இது இல்லாம இருக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த விருப்பங்களை விட்டு விட வேண்டும். அந்த விருப்பம் இருக்க அந்த உலகத்தின் நிலை அதெல்லாம் விட்டு போனால்தான் அந்த மோட்சம்ங்கிற வீடு பேர் அடைய முடியும். அந்த காலத்துல கம்பராமாயணத்துல வந்து ராமன் வந்து பரதன் வந்து குகன் கிட்ட வந்து கேக்குறாராம், எங்க அண்ணா இங்க வந்தாரா, எங்க வந்தாரு, எங்க இருக்காருன்ட்டு. அப்ப சித்திரக்கூடத்துக்கு போயாச்சு ராமனும் சீத்தையும். இதோ இந்த பாறையில தான் படுத்துட்டு இருந்தா, அந்த இடத்துலதான் இருந்தா. அப்போ தம்பி என்ன பண்ணா, அந்த தம்பி வந்து பாறையில படுத்துட்டு இருக்க ராமர்ல சீத்தையை காவல் காத்துன்னு அங்கேயே சுத்தி இருந்து அந்த பாறையில தான் உட்கார்ந்து இருந்தாரு. இந்த ராமனாவது காட்டுக்கு வர வேண்டுங்கிறோம், அப்பாவோட பித்ருவாக்கிய பரிபாலனத்தபடி வர்றார். ஆனா சீதா தேவி என்பவள் மிதிலை மன்னனோட புத்திரியாக இருக்கக்கூடியது. ஆரம்பத்திலேருந்தே பான் வித் கோல்டு ஸ்பூன்ங்கிற மாதிரி அந்த மாதிரி பிறந்த அவளுக்கு வந்து இந்த பாறைகிறே. ஆனாலும் இந்த காமங்களை விடுத்து, காமம் என்றால் இந்த இடத்துல விருப்புங்களை விடுத்து அந்த பாறையில படுத்துண்டு இருக்கா அப்படின்னா அவர்கள்லாம் அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அதை விட்டு போனாதான் மோட்சம்ங்கிற வீடு பேரு கிடைக்கணும். அப்போ அந்த வீடு பேருன்னா என்ன, வீடு பேருன்னா மோட்சம் போறதில்ல, அந்த சிவனுடைய ஐக்கியமாக முடியும். அந்த சிவசக்தி ஐக்கிய ரூபம் அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். அந்த சிவசக்தி ஐக்கியம் கிடைக்க வேண்டுமானால் இந்த அம்பாளை நாம் வழிபட்டோமானால் நாம் அந்த சிவசக்திக்கு போக முடியும். அப்படிங்கறதுனாலதான் அந்த மகனீயர்கள்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மள வந்து அழிச்சுட்டு போனதாக சொல்லப்படுகிறது. இது சிவசக்தியை எப்படி அடையிறதுங்கிறது. இப்போ நம்ம வந்து நம்ம தலை முதல் கால் வரை, பாதம் நகங்கள் வரைக்கும் உள்ள அம்பாளோட வர்ணனை நேற்று வரை நாம் வந்து சிந்திச்சோம் இல்லையா. இப்ப இந்த வடிவம் எதுக்காக வடிவம் கொடுத்தாருங்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்ப அந்த வடிவம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. தலையில வந்து சுருட்டையான தேகமும், அழகாக வில் போன்ற புருவமும், அழகா பிறைச்சந்திரன் போன நெற்றியும், காதுகள் நீலோத்பல மலர் போல் காதுகளும், எள்ளிப்பு போன்ற நாசி, மூங்கில் போன்ற நாசியும், கொவ்வை பழம் போன்ற அதவும், கண்ணோடிய கவோதமும், சங்கு கழுத்தும், நல்ல பெருத்த மார்பகங்களும், தோளில் வங்கிலியும் கங்கணத்தை
அணித்துக் கொன்ற மென்மையான தாமரைப்பு போன்ற கரங்களையும் நன்ற செம்பட்டு உடுத்திய ஆடையையும் இடுப்பில் மணிமேகலையும் மணிகள் தொங்கிய மாலையும் அணிந்ததும் நவரத்ன மாலைகளை அணிந்தவளுமாகிய சியாமளா தேவி தொடையும் அழகா வழவழப்பாக இருந்து அந்த கண்டைக்கால்கள் மிகவும் அழகா இருந்து நகங்கள்லாம் சந்திரனை குறிக்கிற மாதிரி இருந்த கால்களும் தாமரை பூ போன்ற கால்களை மெது மெது இருக்கிற காலும் லாட்சாரசனம் பூசிய அத்த நகைகளோட உருவத்தோட அம்பிகை செம்பட்டு பூவோட நிறுத்தி இரண்டு கைகளிலும் ஒரு கையில் வீணையும் இன்னொரு கையில் மீட்டிக்கொண்டும் அங்குஷமும் பாசமும் வைத்துக் கொண்டு இரண்டு தோள்களிலும் கிளிகளை வைத்துக் கொண்டு அவள் நமக்கு கரும்பு வில்லையும் வைத்துக் கொண்டு நமக்காக அருள் பாடிக்க காத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த சியாமளா தேவி ஆனவள். அவள் இப்போ எப்படி அவளோட வடிவத்தை நாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த அந்த வடிவம் எங்க உட்கார்ந்து இருக்கு, அவளை எப்படி உபாசித்தால் நமக்கு என்னென்ன நலன்கள் கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாம் உபாசிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இனி வர இதுல பார்க்கலாம். வாக்தேவியை ச வித்மகே விரிஞ்சபத்னீ ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். மாணிக்ய வீணாமுபலாலயந்தி மதாலசா மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமளாங்கி மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜோன்னதே குங்குமராகசோனே குன்றேஷு பாஷாங்குஷ புஷ்பபானஹஸ்தே நமஸ்தே ஜகதேக மாதக மாதா மரகதஷ்யாமா மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கடம்ப வனவாசினி. ஜய மாதங்கத்தனே ஜய நீலோத்பலத்யுதே ஜய சங்கீத ரசிகே ஜய லீலாசுகப்ரியே ஜய ஜனனி சுதா சமுத்ராந்த நித்யன் மணிதீபே சம்ரூட பில்வாட வீமத்ய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தாரவாச பிரியே கிருத்திவாச பிரியே சர்வலோக பிரியே சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல நீபத்ர காவத்த शूलीस नादत्रिके स्वानुमत्पुत्रिके शेखरीभूत शीतांशुरेखा मयूकावलीबद्ध सुस्निग्ध नीलालकश्रेणि शृंगारिते लोक संभाविते कामलीला धनुस्तन्निव भूलता पुष्प संदोह संदेह गृल्लोचने वासुता सेचने चारु गोरोचना भंग केलीललामाभिरामे सुरामे रमे ब्रोलसद्वालिका मौक्तिक श्रेणिका चंद्रिका मंडलोद्भासि लावण्य कंठस्थ नंद्यस्थ कस्तूरिका भद्र रेखा समुद्भूत सौरभ्य संप्रांत भृंगांगना गीत सांत्रीव वन्मंत्र तंतीश्वरे सुश्वरे पाश्वरे वल्लकी वातन प्रक्रियालोलताड़ी तलावत्त ताडंग भूषा विशेषान्विते सिद्ध सम्मानिते दिव्य हाला मदोद्वेल हेलाल सच्चक्षु आंदोलन श्रीजमाशिक्त कर्णैक नीलोद्भले श्यामळे पूरिदाशेष लोगाभि वाञ्छाफले श्रीफले स्वेद बिन्दूल सद्भाल लावण्य निश्यन्त संदोग संदेह गृह्णासिका मौक्तिके सर्व मंत्रात्मिके सर्व विश्वात्मिके कालिके मुक्त मंतस्मितोदार वक्र स्फुरद्भूग कर्पूर तांबूल कंठोत्करे ज्ञान मुद्राकरे सर्व संपत्करे पद्म पार्श्व करे श्रीकरे कुंद पुष्प स्निग्ध दंदावली निर्मलालोल कल्लोल सम्मेलन स्मेर शोनाधरे चारु वीणाधरे पक्व बिंबाधरे सुललित नव यौवनारंभ चंद्रोदयोद्वेल लावण्य दुक्तार्णवाविर्भवत्कंबु बिंबोग मृत्कंतरे सत्कला मंदिरे मंतरे रत्न प्रभा बंधु रक्षंत हारादि भूषा समुद्येन मानानवत्यांशु शोभे शुभे रत्न केयूर रश्मिच्चडा पल्लव ब्रोल्ल सद्दोर्लताराजिते योगी विभूजिते विश्वदिङ् मंडल व्याभिमानिक्य तेजस्फुरत् कंकणालंकृते विभ्रमालंकृते साधु विश्वस्कृते वासरारंभ वेळा संरुजृंभ मानारविंद प्रदित्वन्त्रि वाणिद्वये संतदोत्यद्वये अद्वये दिव्य रत्नोमिकातीति दिस्तोम संख्यामानांगुली पल्लवोद्यन्नकेन्दु प्रभा मंडले सन्नुता कंडले चित्प्रभा मंडले ब्रोलसत्कुंडले तारकाराजिनीकाश हारावली स्मेर चारुस्तनाभोग पारानमन् मध्यवल्ली वलिच्छेद वीची समुल्लास संदर्शिता
सौंदर्य रत्नाकरे वल्लकी वृत्करे किंकर श्रीकरे हेम कुंभोग मोतुंग वक्षोज वारावनं रे त्रिलोकावनं रे लसद्वृद्ध गंभीर नाभि सरस्तीर शैवाल शंकार श्याम रोमावली भूषणे मंजु संभाषणे चारु चिंजित कटी सूत्र निर्भत्सितानंग लीला धनुषिंचि नेटंबरे दिव्य रत्नांबरे पद्म रागोल्ल सन्मेक लाभाश्वर शोणि शोभाजित स्वर्ण भूवृत्तले चंद्रिका शीतले विकसित नव किं सुखा थाम्र दिव्यांशु कच्चन्न चारूरु शोभाभराभूत सिंदूर शोनाय मानेत्र मातंग हस्तागले वैभवानर्गले श्यामळे कोमल स्निग्ध नीलोद्बलत्पासितानंग धूणीर शंकाकरोताम जंगालते चारु लीलागते नम्र दिग्बाल सीमंतिनी कुंडल स्निग्ध नील प्रभा पुंज संजात दूर्वांगु राशांग शारंग संयोग लिंगान्न केन्दुज्वले प्रोज्वले निर्मले ब्रह्मदेवेश लक्ष्मीश भूदेश दैत्येश यक्षेश वागीश कीनाश तोयेश वायु अग्नि कोटीर माणिक्य संकृष्ट बालाद योत्ताम लाक्षार तारुण्य तारुण्य लक्ष्मी गृहीतांग्रि पद्मे सुपद्मे उमे இதுவரை நம்ம அர்த்தங்கள் सुरुचिर नव रत्न पीठ स्थिते सुस्थिते रत्न पद्मासन रत्न सिंहासने शंग पद्मदे त्वयोपाश्रिते विश्रुते तत्र विघ्नेश्वर भावडुक्षेत्र भालर्युते मत्त मादंग कन्या समूहान्विते मंजुळा मेनकात्यंग नामानिते भैरवैरष्ट विर्वेष्टिते सुरुचिर नव रत्न पीठ स्थिते सुस्थिते रत्न पद्मासने रत्न सिंहासने शंग पद्म तयोपाश्रिते विश्रुते அப்படிங்கிறாங்க. இதுல இது என்ன சொல்றாருன்னு அவள் உட்கார்ந்திருக்கும் பீடத்தை பத்தி வர்ணிக்கப்படுகிறது. அவர் எதுல உட்கார்ந்திருக்கிறா? நவரத்ன மணி தீபத்துல நடு கதம்ப வனங்களுக்கு நடுவுல இருக்கிற மகத்துல 9 ஆவரணங்கள் முக்கோணங்கமா கொண்ட 9 ஆரணங்கள்ல நடுவுல பிந்துஸ்தானத்துல நவரத்ன பீடத்துல அவள் உட்கார்ந்து இருக்கார். எப்படி நவரத்ன பீடத்துல சுஸ்திதே சுஸ்திதே அப்படின்னா எப்படி உட்கார்ந்திருக்கிறாள், எப்படி அமர்ந்திருக்கிறாள்? அழகாக அமர்ந்திருக்கிறாள். அழகாக அமர்ந்திருக்கிறான்னு ஒரு கேள்வி கிடையாது. அழகு நக அப்படி படிஞ்ச மாதிரி ஏன்னா அவள் மலையையும் கடலையும் எல்லாமே அவளோட இடுப்புக்கு கீழே தானே தாங்கிட்டு இருக்கா. அது அத்தனையும் விழாம கொள்ளாம நன்னா அப்படி அழகா உட்கார்ந்தாதானே அந்த உட்கார்ந்தது பதிஞ்சு உட்காரணும் இல்லையா? சுஸ்திதே அந்த மாதிரி வசதியாக அவள் உட்கார்ந்திருக்கிறார் சொல்லப்படுகிறது. இந்த சிம்மாசனத்துல அமர்ந்து அவ நம்மளை எல்லாம் அங்கிருந்து பார்த்து கொண்டு நம்மளை ரட்சித்துக்க ரத்னமயமான சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு தாமரை போன்ற முகத்துடனும் ரத்னம் போன்ற அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு சங்க பத்ம நிதிகள் அங்க சங்க பத்ம துவயோபாஷிதே விஸ்ருதே அப்படிங்கிற சங்க பத்ம நிதிகள் அவ 2 பேரும் அங்க இருக்கா. சங்க பத்ம நிதிகள் எது அப்படின்னா குபேரனோட நிதிகள். குபேரன தான் அவனுடைய மனைவிமார்கள் தான் சங்க பத்ம நிதிகள்னு பேர் சொல்லப்படுகிறது. அவர் வடக்கு திசைக்கு காவலனாக வடதிசைக்கு குபேரனை ஏன்னா குபேரன் ஏற்கனவே கிங்கரர் தான், அம்பாளுக்கு கிங்கரர்னு நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா? அந்த குபேரனோட மனைவிகள் பக்கத்துல இருந்து அவாதான் அந்த சாமரம் வீசிட்டு சங்க பத்ம நிதிகள் இருவரும் பக்கத்துல இருக்காங்க. இந்த சங்க குபேரனை அப்பையிலேருந்தே அவளு அம்பாள் சுபேரனுக்கு ரொம்ப பிரியமானவள். அதனால நம்ம லட்சுமிய அம்பாள் கிட்ட போனோம்னா குபேரன் கிட்ட போய் நின்னாவே அம்பாள் அந்த கடாட்சத்தை கொடுத்துருவான், குபேரனை வாங்கி கொடுத்துருவானா. அந்த குபேரன் யாருன்னா இந்த ராவணன் கும்பகர்ணன் விபீஷணனுக்கு அண்ணன் தான் குபேரன், வேற யாரோ இல்ல. அவன் அந்த அவ அப்பாக்கு இந்த இப்பேற்பட்ட பீடத்தெல்லாம் அமைச்சு கொடுத்தது மயங்கரம் அடவை குட்டா. அந்த குபேரன் கிட்ட பிரம்மா கிட்ட இருந்து போய் ஒரு புஷ்பக விமானத்தை தன்னை நிதிகள் நவ நிதிகளையும் வாங்கிட்டு இருக்கான். அதை தவிர எல்லா செல்வங்களுக்கு அத்தனைக்கும் அதிபதியாக இருக்கிறான் இந்த குபேரன். அவன் ஒரு புஷ்பக விமானம் வச்சுட்டு இருக்கானா. அது ரொம்ப நாளா பிரம்மா சத்தியலோகத்திலேயே இருந்ததான். அது நினைச்ச நேரத்துல எங்கேயும் ஒரு நிதிகள் வச்சுட்டு செல்வம் வச்சுன்னா எல்லாம் எங்கெங்க யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்கணுமா போய் போறதுக்கு அந்த விமானம் யூஸ் ஆகும் இல்லையா? அதனால பிரம்மா கிட்ட வச்சுட்டு இருக்கிறத வச்சு பிரம்மா கிட்ட போய் கேட்டு அந்த புஷ்பக விமானத்தை குபேரன் தான் வாங்கி வச்சுடுறான். அதுல உட்கார்ந்துட்டாக்கா எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல அந்த புஷ்பக விமானத்துல போய் அங்க நிதி எல்லாம் சரியா இருக்கா, இங்க செல்வங்கள் இந்த இடத்துக்கு எவ்வளவு வேணும் அந்த இடத்துக்கு வேணும் பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த நிதி அமைச்சர்னா அதுக்கு தகுந்த ஒரு இது இருக்கும்ல. அந்த குபேரன் தான் அந்த இடத்துல
இருக்கு, அதை வச்சுருக்காரு. ஆனா இந்த புஷ்பக விமானத்தை பார்த்த உடனே இந்த ராவணனோட அந்த அம்மாக்கு வந்து எப்படியாவது அந்த விமானத்தை தான் வாங்கிடணும்னு ஆசை. அத போய் ராவணன் அமிச்சு, பிறக்கும் போதே ராவணன் அமிச்சு, நீ போய் அத வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு வந்துரும், குபேரன் கிட்ட எடுத்துன்னு வந்துரும், அவனுக்கு வேண்டாம் உனக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானத்தை எடுத்துன்னு சொல்றா. அததான் வந்து எடுத்துட்டு ராவணன் அப்பவே அம்மா சொல்ல படி கேட்டு அந்த புஷ்பக விமானத்தை எடுத்துட்டு போனதாக இதெல்லாம் கதைகள் இருக்கு. இதுல வந்து 9 நவநிதிகள் என்ன அப்படின்னா பத்மம், மகாபத்மம், மகரம், கச்சபம், குமுதம், பத்மினி, சங்கம், நந்தம், நீலம் அப்படிங்கிற 9 நவநிதிகள். இந்த நவநிதிகளும் அதுல சங்கத்தையும் பத்மத்தையும் பக்கத்துல வச்சுட்டு இருக்கா. மீதி எல்லாருமே 9 நிதி, இவ்வளவு நிதிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த குபேரன். அந்த இந்த நவநிதிகளும் தான் குபேரனோட மனைவியாக கருதப்படுகிறது. இந்த 9 நிதிகளும் 9 மனைவியாக குபேரனுக்கு கருது. அதான் விஸ்கிருதே. விஸ்கிருதேனாக்க ரொம்ப புகழைகள்லாம் மிக்கக்கூடியவளே அப்படின்னு விஸ்ருதே அப்படின்னு முடிக்கிறார். சுருச்சிர நவரத்ன பீடஸ்திதே சுஸ்திதே ரத்ன பத்மாசனே ரத்ன சிம்ஹாசனே சங்க பத்ம துவயோபாஷிதே விஸ்ருதே. அப்பேற்பட்ட தங்க பத்ம நிதிகள் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு அந்த ரத்ன சிம்மாசனத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய். அவ்வளவும் அந்த விஸ்ருதே, நீ புகழுக்கு உடையவளாக அந்த இடத்துல நீ அமர்ந்திருக்கிற. தத்ர விக்னேஷ துர்வா வடுக்ஷேத்திர பாலயுதே மாதங்க கன்யா சமூகான்விதே மஞ்சுளா மேனகாத்யங்க நாமானிதே வைர வைரஷ்ட திர்வேஷ்டிதே அப்படிங்கிறார். அவ எங்கேயாவது போகணும் அப்படின்னாக்க அவளோட யாரெல்லாம் வருவா அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு. அவ அந்த இடத்துல பீடத்துல உட்கார்ந்துருக்கா. அம்பாள் எங்கேயாவது போகணும், அவளோட கூட வருவா யாருன்னா விக்னேஸ்வரர் அவளோட வருவாராம். அடுத்தது துர்கா வருவார். துர்கா, ஆனா உடனே நம்ம கேட்டு கூடாது துர்கா அவளும் அம்பாள் தானேன்ட்டு. அம்பாள் தான், அவளும் அம்பாள் தான். அம்பாள் தான் பலவித ரூபங்கள் எடுத்துட்டு இருக்காள். ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள்ங்கிறதுனால இந்த துர்கம்னாவே துர்கைனாவே கோட்டைன்னு பேர். துர்கம்னா கோட்டை. அந்த துர்கமனை அழித்ததுனால அவளுக்கு துர்கைன்ற பேர் வந்தது. கோட்டையாக இருக்கக்கூடிய, கோட்டைன்னா என்ன, அப்படியே அவளுக்கு அரணாக இருக்கக்கூடியவள். அம்பாளுக்கு அரணாக கோட்டை போல் காத்து கொண்டு இருப்பவள் துர்கை. அவள் தான் அவர் தீமைகள் எல்லாம் அழிக்கக்கூடியவள். ஒவ்வொரு இடத்துலயும் சாத்வீகமா ஒவ்வொரு வடிவத்தை எடுக்கும் போது இந்த வடிவத்தை எடுத்து அழிக்கணும் போது அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு வடிக்கிறாள். அவ்வளவுதான். அப்ப அதுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம். அப்ப இதுல வந்து துர்கா தேவின்னு பேரு. அந்த துர்கா அவளோட தூங்கு வடுகர் வருகிறார் கூட. அதுக்கு அடுத்தது வந்து கஷேத்திர பாலகர்கள் 2 பேர் வரா. அவ 2 பேர் வரா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவ கூடவே எல்லாருமே சிவனுடன் உள்ளவர்கள் தான். இவாள்லாம் இந்த நம்மிடம் உள்ள கெட்ட சக்தி எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுக்காக துர்கா கூட வர. அதனாலதான் நம்ம வந்து சிவசக்தியா இருக்கும்போது தனியா துர்காவை மாத்திரம் வழிபடுறோம் அப்படின்னா வழிபடாது. சிவனோட கூடிய சிவசக்தி ரூப ஐக்கிய ரூபம். அதனாலதான் அம்பாளை பாடும் போது உபாசகர்கள் எல்லாருமே சிவனையும் சேர்த்து அம்பாளையும் சேர்த்துதான் பாடுவா. வெறும் சக்தி மாத்திரம் தனியான்னு பிரிச்சு பாடுறது கிடையாது. எல்லா இடத்துலயும் இவர் அபிராமப்பட்டரா இருந்தாலும் சரி, இந்த ஆச்சாரிய சங்கராச்சாரியாரா இருந்தாலும், ஆதி சங்கரரா இருந்தாலும் சரி, இப்ப மகாகவி காளிதாஸ் யாரு அம்பாளா இருந்தாலும் அம்பாளை மாத்திரம் தனி. ஏன்னா அம்பாள் தனி கிடையாது, சிவனோட சக்தி தான் அவ. அதனால அவள் சிவசக்தி ஐக்கிய ரூபத்துலதான் எல்லாரும் வழிபடுறதாக சொல்லப்படுகிறது. இதுல வந்து எப்படி அந்த சக்திகள் எப்படி பிரியறது அப்படின்னு சொன்னாக்க, சிவனும் அம்பாளும் சேர்ந்து இருக்கும் போது இருக்கக்கூடிய சக்தி வந்து யோக சக்தின்னு பேரு. அது வந்து யோக சக்தியாக இருக்கும். இப்போ ஒரு கோவில்ல கிரகத்தை அந்த சிவன் இருக்கிற இடத்துல பக்கத்திலேயே, இப்ப நம்ம கோவில்ல அதிராமி வல்ல சமேத அமிர்தகடேஸ்வரன் சொல்றோம் இல்லையா, அவ 2 பேரும் சேர்ந்து அப்படி இருக்கிறது வந்து போக சக்தின்னு பேரு. அந்த மாதிரி சிவனுக்கு லிங்கத்து வெறும் லிங்கம் மாத்திரம் இருந்தா உள்ள இருக்கிறது யோக சக்தி. அந்த சிவனை விட்டு பக்கத்திலேயே அதே இடத்துலயே பக்கத்துல இருந்தா அதுக்கு வந்து போக சக்தின்னு பேரு. அந்த சிவனையும் விட்டு அந்த பக்கத்திலயே இல்லாம இந்த மாதிரி தீமைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு புறப்பட்டு சிவனை விட்டு புறப்பட்டு வெளியில வரா இல்லையா, அந்த மாதிரி வர சக்திக்கு வீர சக்தின்னு பேரு. சோ யோக சக்தி, போக சக்தி, வீர சக்தின்னு பேரு. அப்ப அந்த வீர சக்தி வந்து பல அதர்மங்கள் எல்லாம் அழிச்சு உக்கிர வடிவத்தோடு வந்து அவ வந்து தீமைகள் எல்லாம் அழித்து பண்றவா. அவ்வளவு அவளேதான், எல்லாம் அவளேதான். ஆனா அவ ஒவ்வொரு ரூபம் எடுக்கும் போது எந்தெந்த இடத்துல தீமைகள் நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் போய் அவ இருக்கா. அவதான் வந்து சாந்த ரூபிணியாகவும் இருக்கா, அவதான் சிருஷ்டிகர்த்தாவும் இருக்கா, அவதான் காப்பாற்றக்கூடியவரும் இருக்கும், அவதான் காமாட்சியாவும் இருக்கா, அவதான் திரிபுர சுந்தரியாவும் இருக்கா, ராஜராஜேஸ்வரியாவும், எல்லாமும் அவளாவே தான் இருக்கா. ஆனா அவ எந்தெந்த இடத்துல எப்படி அவளோட சக்தியை வெளிப்படுத்துறா அப்படிங்கறதுதான் இது.
அவ வந்து இவளோட விக்னேஸ்வரர், துர்கை, வடுகர், கஷேத்திரபாலகர் இவர்கள்லாம் படை சூழதான் அவர் வரதா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிடுது. மத்த மாதங்க கன்யா சமூகான்வித்தே, இந்த மாதங்க குலத்துல பிறந்தவள் தானே மாதங்கி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதங்க கன்னிகைகள் அவளுக்கெல்லாம் இவளை புடசூழ இருக்காளாம். அந்த மாதங்க கன்னிகள்லாம் இவாளை வணங்கிட்டு அவளாமும் புடைசூழ இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சுளா மேனகா எங்க நாமானித்தே பைரவைர இஷ்ட பிர்வேஷ்டித்தே அப்படின்னா இதுல வந்து இவாள்லாம் பைரவர்கள், பைரவர்கள்னா இந்த காவலாதிகள்னு பேரு. பைரவா அப்படின்னா காவல் தெய்வம்னு பேரு. அந்த காவல் தெய்வமாக அவள்லாமும் இருக்கா. அந்த பைரவர்கள் வந்து 8 பைரவர்கள், அந்த 8 பைரவர்களோட மனைவியர்கள் 8 பைரவிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த பைரவர்கள் அவள்லாம் என்ன எப்படி இருப்பான்னு அச்சம் தரக்கூடிய பயமுறுத்துற மாதிரி காவலாதியா நிற்பா. அப்பதான் நம்ம பயப்படுவோம் உள்ள போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த தீமைகள் எல்லாம் அழிச்சு அவ நம்மள வந்து நம்மள இருந்து அச்சத்திலிருந்தும் தீமைகள் இருந்தும் நம்ம காப்பாற்றக்கூடியவராக அந்த பைரவர் இருக்கார். அவர் தான் அம்பாளுக்கும் காப்பாத்துறதுக்காக அங்க வெளியில அம்பாளை சுத்தி அந்த பைரவர்கள் இருக்கிறார்கள். அந்த மஞ்சுளாவும் மேனகாவும் சேடி பெண்கள். மஞ்சுளாங்கிறவோ வேற யாருமே இல்லை, இந்திரனோட மனைவி சசிதேவியோட இன்னொரு பெயர் தான் மஞ்சுளா. அதனால அவ இருக்கா. ஹிமவானோட மனைவி பேரு மேனகையின் பேரு. அவள் மயிலுக்கு கூட மேனகையின் பேர் சொல்ற வழக்கம் உண்டு. இதெல்லாம் அவள் தான் வந்து இந்த மஞ்சுளாங்கிறது வாக்குக்கு இனிமையானவள், அதனால வாக்தேரியாவோ. இங்க இவ வந்து வடிவம், இந்த மேனகா வந்து வடிவம் இனிமையாக்கும். மேனகா சொல்லிக்கலாம் ஊர்வசி, ரம்பா, மேனகை அவள்தான் வடிவத்துக்கு அழகாக இருக்கக்கூடிய, வாக்குக்கு இனிமையானவள் மஞ்சுளாகவும், வடிவத்துக்கு இனிமையாக அழகாக இருக்கக்கூடிய மேனகையாகவும் இவள்லாம் அந்த இடத்துல அவளை சுற்றிலாம் எல்லாருக்கும். அதை தவிர வேஷ்டித்தே, வேஷ்டித்தேன்னா வேஷ்டி என்றால் சுத்தி இருக்கிறது. சுத்தி எது ஒண்ணு சுத்தி கட்டப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் வேஷ்டின்னு பேரு. உடம்புல சுத்தி கட்டிண்டா அது துணியை கட்டிண்டா வேஷ்டின்னு பேரு. அந்த வேஷ்டிங்கிறது சுத்தி. இப்படி பைரவ அஷ்ட பைரவர்களும் இந்த மஞ்சுளாவும் மேனகாவும் எல்லாருமா சுத்தி அவளை சுத்தி அரணாக வேஷ்டி மாதிரி அப்படி கட்டிண்டு அந்த இடத்துல சுத்தி அரணாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவி வாமாதிபி சம்ஸ்ரிதே சக்திபி சேவிதே தாத்ரி லக்ஷ்மியாதி சக்தி அஷ்டகை சம்யுதே மாத்ருகா மண்டலைர் மண்டிதே பைரவி சம்பிருத்தே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலைர் அச்சிதே அப்படிங்கிற தேவி. அது அடுத்தது தேவிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? லக்ஷ்மி தொடங்கி அதுல இருந்து ஃபுல்லா 8 வகை அஷ்ட லட்சுமிகளும் சொல்றோம் இல்லையா? அந்த லக்ஷ்மி தொடங்கி அத்தனை பேர் அவாதான் தேவி. அந்த வாமை என்ற அப்படின்னு சொன்னப்போ அந்த நவசக்தியால் அந்த உண்டாக்கப்பட்டவர்கள், நவவித சக்திகள் சொல்றோம் இல்லையா? 9 சக்திகள். அந்த சக்திகள் எல்லாம் வரா. இந்த 8 பைரவர்கள் வராக, அஷ்ட லட்சுமி வராக, தசவித மகாசக்தின்னு சொல்றோம். தசவித ரூபா 10 ரூபங்களை கொடுத்த தேவிகள் இவா எல்லாரும். அது தவிர 7 மாத்ருகா கன்னிகர்கள். 7 மாத்ருகா கன்னிகர்கள் வந்து சப்த மாதர்கள், சப்த கன்னிகைகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த சப்த கன்னிகைகள். அப்போ யாரெல்லாம் வரா? இவா அஷ்ட பைரவிகளோட மனைவிகள், அஷ்ட நவநிதி நவசக்திகள். அதை தவிர இந்த 7 மாத்ருக்கள், 7 சப்த கன்னிகைகள் அவளாவும் அந்த இடத்துல அவளை இருக்காங்கிறதுல அவ எல்லாரும் அவளை அம்பாளை தியானிக்கிறார்கள். அத்தனை பேரும் அவளை வணங்குகிறார்கள். அத்தனை பேரும் இருக்கா. அதை தவிர மாத்ருகா மண்டலே மண்டிதே பைரவி சம்பிருத்தே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலே. யக்ஷர்களும் கந்தவர்களும் சித்தர்களும் அவரெல்லாம் சுத்தி 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 வந்துட்டு இருக்கா. பைரவிகள் அஷ்ட பைரவிகள். அப்ப இத்தனை பேர் யக்ஷர்கள்னு எடுத்தா யக்ஷர்களோட மனைவிகள் எல்லாரும் அவ குடும்ப சகிதமா அத்தனை பேரும் நீ அப்பேற்பட்ட ரத்ன சிம்மாசனத்துல பிந்துக்கு நடுவுல நீ உட்கார்ந்து இருக்க. உன்னை சுத்தி இத்தனை பேரும் இருக்கா. அவ எல்லாரும் உன்னை வணங்குகிறார்கள். அதெல்லாம் என்னத்து காமிக்கிறது? அப்படி அவ எல்லாருமே அந்த அளவுக்கு உன்னை வணங்கும் போது நாம் எப்படி அம்பாளை வணங்க வேண்டும், நாம் எப்படி தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல அவர் சொல்றார். அப்படி அவ எல்லாமே நமஸ்காரம் பண்ணி உன்னை பண்றா. நவநிதிக்கு தலைவா கூட செல்வமே அந்த அதுக்கு அப்பாற்பட்ட அந்த செல்வத்தை வேண்டது அப்படின்னா அது எப்படி? ஒரு செல்வமே செல்வத்தை போய் வேண்டது அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கும்? அது போல அவள்லாமே அந்த மாதிரி வணங்கும் பொழுது நாம் எம்மாத்திரம் நாமும் அவ்வாறு வணங்க வேண்டும்ங்கிறத குறிப்பாகதான் நமக்கு அவர் சொல்றார். பஞ்ச பாணாத்மிகே பஞ்ச பாணேன ரத்யாச்ச சம்பாவித்தே பிரீத்தி பாஜா வசந்தேன சானந்தித்தே பக்தி பாஜாம் பரம் ஸ்ரேயசே கல்பசே அப்படிங்கிற இந்த பஞ்ச பாணாத்மிகே. இந்த பஞ்ச பானங்கிறது 5 பானங்களை குறிக்கக்கூடியதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது அந்த 5 பானங்களுக்கும்
உரியதாக இருக்கிற இதுதான். அதுதான் நமக்கு ஆரம்பத்திலேயே நம்ம இவர் சொல்லிட்டார், ஆதிசங்கரர் அதையே சொல்லிட்டார். புஷ்பம் ஊதி மதுகரமயி பஞ்சவிஷிகா வசந்த ஷியாமந்தோ மலய மருதாயோ தனரத ததாபேத சர்வம் இமகிரி சுதே காமபி கிருபா அபாங்கரத்தே லத்வா ஜகதிதம் அனங்கோ விஜயத்தே. அனங்கனுக்கும் விஜயத்தை தரக்கூடியவள், மன்மதனாகிய அனங்கனுக்கும் விஜயத்தை வெற்றியை தரக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பாள் அப்படிங்கிற. இதுல இந்த ஷியாமளா தண்டகத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு உயர்ந்த வரி, இந்த ஸ்லோகத்துக்கே உயர்ந்த வரி அப்படின்னு எடுத்துட்டா இந்த பஞ்சபானாத்மிகே தான். இதுலதான் அவ்வளவு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சபானம், 5 பானங்களை கரும்பு வில்லு வச்சுருக்கா, அதுல 5 புஷ்பங்கள் என்ற பானங்களை வைத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். அவளும் அதேதான் வச்சிருக்கா. திருப்புர சுந்தரியா இருக்கும், காமாட்சியா இருக்கும் போது, ராஜராஜ ஸ்ரீவதியா இருக்கும் பொழுதும் எல்லாம் போது இந்த கரும்பு வில்லை ஏற்று மற்ற கையில அந்த பஞ்ச பானங்கள் சொல்லக்கூடிய அந்த பூக்களை வைத்துக் கொண்டிருக்காங்க நம்ம எல்லாம் சொல்றோம். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, லலிதா சஹஸ்ரநாமத்துல மனோர் உபேட்சு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயக்கான்னு சொல்ற லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த ஆச்சாரியார் இப்படி சொல்றார். இது என்ன அப்படின்னா, பஞ்ச பானங்கள் இந்த பஞ்ச இந்திரியங்களை பத்தி சொல்லப்படுகிறது. பஞ்ச இந்திரியம், கண், காது, மூக்கு, வாய், ஸ்பரிசம், தொடுதல், இந்த 5 இந்திரியங்களை பத்தி தான் சொல்லப்படுது. அந்த 5 இந்திரியங்களும் அடக்கமாக இருந்து புலன்களை அடக்கி கொண்டு இருந்தால்தான் அம்பாளை போய் அடைய முடியும். அது பட்டுக்கு அதாவது ஒரு வேலையை செஞ்சா. இப்ப ஆனா இந்த 5 இந்திரியங்களும் அவள்கிட்ட இருக்கு அப்படின்னு, அதாவது பஞ்ச பானாத்மிகை, அந்த 5 இந்திரியங்களையும் அவ வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, அதாவது உருவகமா மன்மதன் கையில் இருக்கிற 5 பானங்கள் 5 இந்திரியங்கள் அத்தனையும் அம்பாள் கையில வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்க, இதெல்லாம் என்ன பொறி புலன் அப்படின்னு சொல்லுவோம். பொறிக்கும் புலனுக்கும் வித்தியாசம் இருக்கு. 5 புலன்கள்னு சொல்லும் போது இந்த கண், மூக்கு, காதுன்னு சொல்றோம். இப்ப 5 பொறிகள் இதெல்லாம் என்ன, அம்பாட்ட இந்த கண்ணை எடுத்து வச்சுட்டா நம்மளோட கண்ணு அவள்கிட்டதான் இருக்கு, காது அவள்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒண்ணுமே அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த கண்ணு இருக்கு. அந்த கண்ணை நீ எதை வேணாலும் பார்க்கலாம், கெட்டதும் பார்க்கலாம், நல்லதும் பார்க்கலாம். ஆனா அது இப்ப செய்ய வைக்கிறது அவதானே. கண்ணு இருக்கு, கண்ணால் நீ எதை பார்க்க வேண்டும், காதால் நீ எதை கேட்க வேண்டும், வாயால் நீ எந்த நாமத்தை சொல்லணும், நீ எதாவது ஸ்பரிக்க வேண்டும்ங்கிறது மூலப்பொருளாக அந்த சக்தியாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பாள் தானே. அவ பாருன்னு வச்சாதான் நம்ம பார்க்கணும். கண்ணு மாத்திரம் இருந்து கண்ணே தெரியாம இருந்தா கண்ணு இருக்கு, கண்ணு தெரியலன்னா வேற. அந்த பார்க்க வைக்கக்கூடிய சக்தி உடையவளும் அந்த அம்பாளாக தானே இந்த இடத்துல இருக்கா. அப்படி இருக்கும்போது இது ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்றது. ஒரு யோகி, ஒரு முனிவர் இருந்தாலும் எப்போதும் அம்பாளைதான் உபாசிக்கணும். நம்ம இந்த கண்ணு இருந்தா ஏதாவது பாக்குறது, காது இருந்தா ஏதாவது கேட்குது. அதனால எந்த சப்தமுமே இல்லாத நம்ம ஒரு இடத்துல போய் வனத்துல போய் யோகியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகி போய் தவம் பண்றாரு. எப்போதும் மந்திர உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கார். திடீர்னு அப்படியே ஏன்னா வெறும் சுத்தியில காடு, எதுவுமே பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு பெண் அப்படி நடந்து போறான். அந்த ஒரு பெண்ணு நடந்து போய் அவ தண்ணி எடுத்துக்க போறான். அந்த பெண்ணு நடந்து போன அடுத்த செகண்டே இவளோட மந்திரம் உச்சாரணம் பண்றது நின்று போயிடுறது. ஏன்னா உன் கண்ணு அதை பார்த்துட்டு, நீ வாய் சொல்லல, அதை பார்த்த உடனே உன்னோட கண்ணு அதை பாக்குறதுனால இது நின்று போயிடுது. ஐயோச்சி, இந்த கண்ணு இருந்தாதானே நம்ம மந்திரத்தை நிறுத்தோம், கண்ணை இழுத்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அவர் கண்ணை இழுத்து கட்டின்னு வரான். சரின்ட்டு மறுநாள் அதே பொண்ணு திருப்பி போறது. அவ கால்ல கொலுசு போட்டுருக்கா. சல் சல் சல்னு அவ நடந்து போறா. உடனே காதல் சார் டக்குன்னு ஐயோ அந்த உடனே மந்திரத்தை நிறுத்திடுறாரு. ஐயோ காதல் சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டு சரி அடுத்த நாள் பார்த்தா ஐயோ இது சரிப்பட்டு வருது, காதை போட்டு அழுத்தி கட்டிண்டான். அப்புறம் அடுத்த நாள் மறுநாள் கிளம்புறையும் போகும்போது பார்த்தா அவ அழகா தலையில மல்லிப்பூ வச்சுட்டு போறாளோ. அந்த வாசனை மூக்க தொலைச்சுதான். அப்பயும் அவன் மந்திரத்தை நிறுத்திட்டாளா. ஐயோ இந்த வாய் இது எல்லாமே ஒண்ணும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட்டா மூஞ்சில சும்மா மூக்குல யோண்டு சுவாசம் வர அளவுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் அழுத்தி கட்டிட்டு எதுவுமே இல்லாம நான் இன்னைக்கு பண்ண போறேன், இந்த இதுவே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு படிச்சு போயிட்டு இருக்காராம். அது போயிட்டு இருக்கும்போது மறுநாள் அதே நேரம் வர சமயத்துல அவர் அறியாம இந்த மந்திர உச்சாரணம் இருந்து அந்த மனசை அறிக்கிறதாம். ஐயோ இந்த நேரத்துல அவ வருவளே, அந்த தன்னை அறியாம அந்த புலன்களை அறியாமல் அவளோட ஸ்பரிசமானது அதை எண்ண தோன்றதான். அப்ப அந்த மந்திர உச்சாரணம் நின்னு போயிடுது. ஆக மொத்தம் இந்த 5 புலன்கள் இருக்கு.
ஆனா அந்த புலன்கள் வந்து எதற்காக பார்க்கிறோம், எதற்காக கேட்கிறோம், அதுதான் அம்பாள்கிட்ட இருந்துதான் நம்ம வரவேற்கணும். ஆனா எல்லாருக்கும் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த முறையில எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அத அந்த பெண்ணை வந்து பெண்ணே வராதுன்னு சொல்ல முடியாது. வேற இன்னைக்கு பெண் இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாய் வரும், நாய் இல்லைன்னா இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வரும், அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லையா? எதுவும் வராம நீ எல்லாமே வந்தா கூட உன்னுடைய பார்வை சித்தம், உன்னுடைய காது கேட்பது, இதுல முளைச்சிருந்து வேற எதுலயும் சிந்தனையை வேற எங்கும் செலுத்தாமல், சிந்தனை எங்கேயும் செலுத்தாமல் அந்த சக்தி ரூபத்தை நீ வழிபட்டு வந்தேயானா நீ அவளோட அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இந்த மகனியர்கள்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் கண்ணா அப்படின்னா தறிகட்டு போயிடுவோம். எதையோ கண்டதை பாக்குறோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ட்டு எதைதான் பாக்குறோமோ அதுக்கெல்லாம் போயிடுறோம். அதுல இருந்தெல்லாம் நம்மள திசை திருப்பி கொண்டு போறதுதான் இப்பேற்பட்ட மகனியர்கள் வந்து நம்மள கைப்பிடிச்சு, குருமார்கள் வந்து நம்மள கையை பிடிச்சு இந்த மாதிரி சோஸ்திரங்கள் சொல்லி இந்த அம்பாளை வர்ணிச்சு நமக்கு ஒரு உருவகப்படுத்தி கொடுத்தாதானே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் இப்பேற்பட்ட அம்பாளோட வர்ணனைகளை இப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். அப்ப அந்த வர்ணனைகளை நினைத்து நினைத்து நாம் அது இந்த படிக்கும் போதெல்லாம் திருப்பி திருப்பி இந்த உச்சாரணம் பண்ணி படிக்கும் போது நமக்கு அந்த வர்ணனைகள் வந்து நிற்கும், அம்பாள் எதிர்க்க வந்து நிக்கிறோம், அந்த ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அது தெரியாம நம்ம படிச்சோம்னா ஏதோ ஒண்ணு படிக்கிறோங்கிறது, அது தெரிந்து நாம் படிக்கும் பொழுது இந்த வர்ணனைகள்லாம் தெரியும் போது அம்பாளே நேர்ல வந்து உட்கார்ந்து இருக்க முடியும். அப்ப அந்த அம்பாளோட முழு கிருபா கடாட்சத்தையும் நாம் அவளிடம் பெற்றுவிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆச்சாரியெல்லாம் அந்த மாதிரி பண்றதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பஞ்சபானாத்மிகே பஞ்சபானேன ரத்யாச்ச சம்பாவிதே பிரீத்தி பாஜா வசந்தேன சானந்திதே பக்தி பாஜா பரம் ஸ்ரேயசே கல்பசே. இதுக்கெல்லாம் என்னவா இருக்க பண்ணணும்? எல்லாம் பக்தியில் யார் அதிகமா தியானிக்கிறாளோ, பக்தியில யார் ஆழமாக போயிருப்பாளே, பக்தி ரொம்ப ஸ்ரேயஸா யார் பண்றாளோ அவளுக்கு எல்லாவித நன்மைகளும் 16 பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்பசே. எல்லாம் என்னெல்லாம் நினைக்கிறியோ அத்தனை நன்மைகளும் உன்னுடைய பக்தி ரொம்ப எந்த அளவுக்கு பக்தி பயிர்ந்து தியானித்து போகிறியோ அவளுக்கு அது கிடைக்கும். அதான் ஏன்னா அவ வந்து வர்ணனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவளோட இது வந்து ஒத்தருக்காக இது வச்சிருந்து அப்படிலாம் கிடையாது. ராமன் வந்து கம்பன் பாடும்போது ராமனை பத்தி பாடும்போது சொன்னாராம், அவருக்கு எப்படி அவரை வர்ணிச்சு அவரோட மூஞ்சி பாவத்தை எழுத முடியலாம். சாதாரண எப்போதும் ஒரே மாதிரி புன்முறுவல் பூத்துண்டுதான் அவர் இருக்கார். எப்படி ராஜாவா இருக்கும் போதும் சரி, பிள்ளையா இருக்கும் போது, அப்படி அப்பாவோட இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வந்து காட்டுக்குதான் நீ போயாகணும், நீ அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகணும் அந்த இளம் வயதுல சொல்லும் போதும் அன்னைக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கணும்னாக்கா அதே எப்படி போகாத ராஜாவா இருந்த போது இருந்தாரோ அதே மாதிரிதான் முகபாவம் அவருக்கு இருந்தான். எந்தவித சலனங்களும் இல்லாம அப்படி வந்து ஒரு இருக்கிறது. அது வந்து தெய்வத்தால அந்த அப்பாற்பட்ட எல்லாருக்கும் மீறி அப்பாற்பட்ட வர்ணனையில இருக்கிறவாளாலதான் இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன கொடுப்பார் அப்படின்னு கேக்குறது. இந்த மாதிரி தியானித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு அபிராமி பட்டார் சொல்றாரு இல்லையா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், இது தரும், அது தரும், தெய்வம் தரும், வடிவம் தரும், எல்லாம் தரும் சொல்றாரு. அவரால் சொல்ல முடியல இதுக்கு மேல இன்னும் என்ன தரும்னு சொல்ல முடியல. எல்லாம் நல்லன எல்லாம் தரும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். நீ வந்து தனம் தரும், கல்வி ஒண்ணு சொல்லி மாடல எல்லாம் தான் தரும், எல்லாம் பார்த்த எல்லாம் நல்லன எல்லாம் தரும்ங்கிற மாதிரி போட்டார். ஏன்னா அதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை. நல்லன எல்லாவற்றையும் தரக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் அந்த ஆதி பராசக்தியாக இருப்பவளே. அவதான் கல்பாத்திர காலமாக ஒவ்வொரு காலமாக ஞான ஒளியாக நீதான் ஒளிந்து கொண்டு எல்லாருக்கும் அதுதான் அந்த மாதிரி கல்பமாக நீ கல்ப விருட்ச மாதிரி எல்லாருக்கும் தியானிப்பவர்கள் அனைவருக்கும் எல்லாவித நன்மைகளையும் அள்ளி கொடுப்பவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். யோகினா மானசே தியோதசே சந்தசா மோஜசா ராஜசே கீத வித்யா வினோதானி கிருஷ்ணேன கிருஷ்ணேன சம்பூஜ்யசே அப்படிங்கிற. யோகிகளுக்கு யார் யாரெல்லாம் இவாளை பூஜை பண்றா அப்படின்னா யோகிகளுக்கெல்லாம் ஞான ஒளியா இருக்கிற ஓஜஸ், அது ஓஜஸ்வியா இருக்கு, எல்லாருக்கும் ஒளியா தேஜோ மயமாக அவளுக்கு எல்லாம் பண்ற. வேதங்களுக்கு பொருளாக இருக்கும், வேதத்தினே பரம்பொருளாக இருக்கு, வேதத்துக்குள்ளேயே நீ ஒளிஞ்சிட்டு இருக்க. அப்படி ஒரு அத பண்ற வாழ்க்கை யோகிகள் ஞானிகள்லாம் வேதத்தை உச்சாரணம் பண்ணிட்டு வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு அவளுக்கெல்லாம் ஞான ஒளியாக நீ இருக்கிறார். கீத வித்யான பாட்டு யாரு வந்து பாடுறாளோ அவளுக்கெல்லாம் இருக்க. இந்த குழந்தை வந்து கிருஷ்ண குழந்தை இருக்காரு இல்லையா? நம்ம கிருஷ்ண குழந்தையா பார்க்கும்போது அந்த கிருஷ்ணர் வந்து
ரொம்ப விளையாட்டு பருவத்துல இருக்கார். விளையாட்டு பருவத்துலன்னா அவரை மிஞ்சத்துக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. அப்பேற்பட்ட அவரோட கிருஷ்ணம்னா விருப்பம்னு அர்த்தம். அந்த விருப்பத்துல இருக்கிறவர்களுக்கும் அவள்லாம் கூட அந்த கிருஷ்ணர்லாம் கூட உன்னை ஆராதிக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணர் விளையாட்டிலேயே இருக்கிற அந்த கிருஷ்ணர்லாம் கூட உன்னை ஆராதிக்கிறார்கள். அப்பதான் இதுல என்ன சொல்லப்பட்டுன்னா தேவியோட அந்த 10 நகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகங்கள்ல இருந்து உற்பத்தி பண்ணவாத அந்த 10 தசாவதாரங்கள்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஏன்னா அந்த கிருஷ்ணர்லாம் அந்த மாதிரி இந்த தேவியை உபாசித்திருக்கிறார்களாம். கிருஷ்ணர்லாமும் இந்த தேவியை உபாசிக்கிறார்கள் அப்படிங்கறதான். கீத வித்யா வினோதானி, வினோதானின்னு விளையாட்டாயே அனாயாசமா விளையாடக்கூடியவர். அப்பேற்பட்டவர் அந்த விளையாட்டையே விருப்பமாக இருக்கக்கூடியவரான கிருஷ்ணரும் உன்னை பூஜிக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். பக்திமச்சேதசா வேதசா ஸ்தூயசே விஸ்வ கிருத்தியேன வாத்தியேன வித்யாதரை கீயசே. பக்திமச்சேதசா யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ, வேதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா அவர் பெரிய பக்திமான். வேதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா அவர் பயங்கர பக்தி இல்ல, அவர் ஒன்னதான் மனசுல வச்சுட்டு வச்சுட்டுதான் அவரு சொல்லிக்கிறார். அடுத்தது வேற யாரையும் விஸ்வகிருத்தியேன வாத்தியேன இந்த வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய வித்யாதரர்கள், வாத்தியங்களை எல்லாம் வாசிக்கக்கூடிய வித்யாதரர்கள் அவர்களும் உன்னை மகாவிஷ்ணு உன்னதான் நமஸ்காரம் பண்றார், பிரம்மா உன்னை நமஸ்காரம் பண்றார், வித்யாதரர்கள் உன்னை நமஸ்காரம் பண்றார், சிவன் உன்னை நமஸ்காரம் பண்றார். இவ எல்லாமே விஸ்வத்துக்கே அதிபதியாக இருக்கிற ஜகத் ரக்ஷகன் சொல்லக்கூடிய விஷ்ணுவை முதற்கொண்டு உன்னைதான் எல்லாருமே அவதான் உட்கார்ந்துருக்கா. அது என்னன்னா பகவான் எப்படி உட்கார்ந்துருக்கா, நவரத்ன பீட்டத்துல மணி தீபத்துக்கு நடுவுல பிந்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த ஒரு கட்டில் மாதிரி இருக்கு. அந்த கட்டில ஒரு கால்ல பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் 4 கால்களிலும் சதாசிவனாவன் படுத்துக்கொண்டு சதாசிவன் மேல அம்பாள் உட்கார்ந்து பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுதான் என்ன அப்படின்னாக்க ஸ்ருதி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்ங்கிற 5 வகை தொழில்களையும் செய்யக்கூடிய அவளுக்கு இவதான் ஆட்சி பீடத்துல உட்கார்ந்து ஆதிபத்தியம் கொடுக்குறான். நீ போய் இந்த வேலையை செய், நீ ஏன்னா இவதான் சிருஷ்டிக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய, நீ போய் இந்த வேலையை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு கொடுத்து அத்தனையும் செய்யக்கூட்டு செய்யறது அப்படிங்கிறது அதுதான் பஞ்சகிருத்திய பராயணான்ட்டு லலிதா சாஸ்திரத்துல சொல்றோம். அந்த 5 வித தொழில்களையும் செய்யக்கூடியவா இருக்கக்கூடியவள் இந்த ஷமலா தேவி, இந்த தேவி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட விஸ்வத்திற்கே அத்தனை பேருக்கும் ஆணையிட்டு வேலைகளை சொல்லி ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய அந்த தேவியை நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. ஷவன ஹரண தட்சிண வானையா வீணையா கிண்ணரை கீயசே. ஷவன ஹரண தட்சிண குவானையா. தட்சிண அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தட்சிணங்கிறனாக்க தெற்கு பக்கம், வலது பக்கம் பரிசு. பரிசு தட்சிணை கொடுக்கறதுன்னு சொல்றோம் இல்லையா, யாருக்கா கூட தட்சிணை பரிசு கொடுப்பது, பணம் கொடுப்பது, ஏதோ கொடுக்கறது. அந்த இது வீணையை மீட்டுகிறார். வீணையை மீட்டுக்கிடக்கூடிய கிண்ணறர்கள், இந்த இடத்துல கிண்ணறர்கள், யக்ஷ கிண்ணறர்களுக்கு குவானையா வீணையா கிண்ணரை கீயசே. அப்பேற்பட்ட அவளுக்கெல்லாமும் பரிசு கொடுக்கிற மாதிரி அந்த கிண்ணறர்கள்லாம் வீணை வாசிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறார். அவர்களுக்கும் பரிசு கொடுக்கிறாங்க. அவளுக்கும் எல்லா நன்மைகளையும் அளிக்கிறார். எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய அம்பாள் அவளுக்கெல்லாமே எல்லாம் பண்றார். ராஜமாதங்கியாக இருக்கும்போது அவ வீணை வாசிக்கிறார். அவ யாரு? மலையத்வஜனும் காஞ்சனைக்கும் பிறந்தவள் தான் மதுரை மீனாட்சியாக, மதுரையில மீனாட்சியாக ராஜமாதங்கியாக நின்று சேவை சாக்கிறாள். அதே போல செந்நிற பட்டாடை உடிச்சுட்டு இருக்கா. அவ எப்படி இருக்கா? ரத்தன பீடத்துல உட்கார்ந்து இருக்கா. பச்சை திருமேனி கொண்டவளாக இருக்கிறாள். சிரித்த முகம், புன்னகை. நம்ம அதெல்லாம் அந்த முகத்தெல்லாம் அப்பவே பார்த்துட்டோம். சிரித்த முகம், புன்னகை, மந்தகாச புன்னகையில் இருக்கிறாள். செந்நிற பட்டு ஆடை உடுத்தி இருக்கிறாள். கதம்ப வனத்தை மாலையாக சூடியிருக்கிறாள். தலையிலும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு வயது 16 என்பது போல அழகாக இருக்கிறாள். 4 திருக்கரங்கள் இருக்கிறது. 2 திருக்கரங்கள்ல வீணை, ஒரு கையில வீணை ஏந்திரா, இன்னொரு கையில வீணையை மீட்டுறா. நெற்றி பிறை நிலைவு போல இருக்கிறது நெற்றி. அப்படியே கையில 64 ஆய கலைகளும் உள்ளடக்கி வைத்திருக்கிறாள். நவரத்ன மாலைகளில் அணிந்து கொண்டிருக்கிறாள். 2 பக்கத்திலையும் 2 கிளிகள் ஏந்தி இருக்கிறாள். அஷ்டமா சித்திகளையும் அவள் தன் கையில் தன் பக்கத்திலே வச்சுட்டு இருக்கா. அஷ்டமா சித்திகளையும் தன்னோட வச்சுட்டு இருக்கா.
அந்த மாதிரி ஒவ்வொன்னும் எப்படி திரைநிலை வந்து தன்னை தேய்ச்சிண்டு அப்படியே வளர்ந்து வளர்ந்து வருதோ, நாமும் ஜீவன்களாகிய நாமும் நம்ம எல்லோரிடமும் விட்டு கொடுத்து பணிந்து போய் அப்படி இருந்தாதான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு. இதெல்லாம் உணர்த்துவதற்காக சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அம்பாளை நம்மளும் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. இந்த வீணைக்கு ஒரு சிம்பாலிக்கா என்ன சொல்றதுன்னா, வீணை வந்து ஒரு இசை, அந்த ஹார்மோனி வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரு தந்திய வேகமா வச்சுட்டோம்னா ஸ்வரம் தப்பி போயிடும். அது எப்படி பேலன்ஸா பண்ணி அந்த வீணையை வாசிக்கிற மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா பேலன்ஸா இருந்தாதான் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். அது போல் நாமும் நம்மை பேலன்ஸா இருக்கிற மாதிரி நம்மளோட ஜீவனை அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு. அப்படி இருந்தாதான் நம்ம அந்த மோட்சத்தை அடைய முடியும். ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு சொல்றது. அதே போல ஒரு கால் தொங்க விட்டு ஒரு கால் மடித்து இருக்க நிலையெல்லாம் தொங்க விட்ட கால் பூமாதேவியாக இந்த பூமியில் உள்ள அத்தனை ஜீவன்களையும் காப்பாற்றுவதற்காகவும், மடக்கி வைத்திருக்கும் கால் 14 லோகங்களையும் மற்ற எல்லாருக்கும் ஆதிபத்தியமா இருக்க மாதிரி அதை சிம்பாலிக்கா உணர்த்துவதற்காக ஒரு கால் தொங்க போட்டு ஒரு கால் மடித்து வைத்த மாதிரி உட்கார்ந்து இருப்பதாக சொல்றாங்க. அடுத்தது கிளிய பத்தி சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனா மண்டலை அச்சசே சர்வ சௌபாகிய வாஞ்சாவதி விர்வதூபிஸ் அப்படிங்கிற. அப்ப அந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி யக்ஷர்களுக்கு கிந்தர்களுக்கு சித்தர்களுக்கு எல்லாருக்கும் அவன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். சர்வ வித்யா விசேஷாத்மகம் சாடு காத்தா சமுச்சாரணம் கண்ட மூலோ லசத் வர்ண ராஜித்ரயம் கோமளம் சாமளோதார பக்ஷத்வயம் துங்க சோபாதி தூரீபவத் கிம் சுகம் தம் சுகம் லாலயந்தி பரிக்ரீட்டசே அப்படிங்கிறார் இந்த இடத்துல. சர்வ வித்யா விசேஷாத்மகம், எல்லா வித்தைகளுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் நீதான். இந்த இடத்துல என்ன சொல்ற, கிளிய பத்தி இங்க சொல்றான். 2 கிளி இருக்கு இல்லையா அவ பக்கத்துல. அந்த கிளி எப்படின்னா, எப்படி வந்து அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியதான் கிளியம். கிளிக்கு வந்து அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய விசேஷம் உண்டு. அதனாலதான் சுகர் வந்து இந்த கிளியோட ரூபம்ங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ எல்லா வித்தையுமே அதுக்கு தெரியும். திரும்பி 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 சொன்னதையே வந்து சொல்லும். நல்ல அது சாடு காத்தா அப்படின்னா நல்ல கதைகள் எல்லாம் எப்போதும் உச்சாரணம் பண்ணி கொண்டே இருக்குமா அந்த கிளிகள். நல்ல கதைகளை கேட்டு கேட்டு உச்சாரணம் பண்ணி கொண்டே இருக்கும். அது அதோட கழுத்துல வந்து 3 வர்ணங்கள் கண்ண அப்படி கோடு மாதிரி இருக்குமா, கலர் கலரா இருக்குமா அந்த கிளியோட கழுத்து பகுதியில. அது வந்து கண்டமூலம்னு பேரு. அதுக்கு பேர் தான் இந்த கண்டமூலோல்லசத்துல. கண்டமூலம்னா கழுத்தோட அந்த 3 வரிகள் தெரியுமா. அப்பேற்பட்ட இந்த 2 கிளிகள் வந்து கோமளா அழகாவும் இருக்குமா, சாமள வர்ணத்திலயும் இருக்குமா. அப்பேற்பட்ட அதாவது பச்சை நிறத்துல இருக்குமா. அது 2 பக்கமும், பக்ஷம்னா 2 பக்கமும், இந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கமும் இருக்கும். அந்த பக்ஷங்கள்ல 2 இருக்குமா. அதுக்கு 2 பக்கமும் இறக்கைகள் இருக்கும். அது எது பக்ஷத்தை பிடித்து கொண்டுள்ளதோ அதுக்கு தான் பக்ஷின்னு பேரு. அதோட அழகு வந்து எப்படி இருக்கும்னாக்க சிவப்பா இருக்குமா. அந்த அழகு வந்து கிளிக்கு வந்து சிவப்பா இருக்கும். ஏன்னா அது வந்து கிளி வந்து சொன்னதையெல்லாம் திரும்பி 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 சொல்லும். நம்ம அது எதுக்கு அந்த மாதிரி சொல்றது அப்படின்னா, நம்மளும் அந்த சொன்னதே ஜீவனாகிய நாமும் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் அந்த வட்ட பாதையிலேயே சுழண்டு சுழண்டு வரணும். அது சுழண்டு இருந்தா அதுக்கு ஒரு எண்டு கிடையாது. அதை வந்து பரமன் இடத்துல போய் சேரணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அதெல்லாத்தையும் விட்டுட்டு மோட்சகதியை அடைய வேண்டும்னா அவளுடைய நாமத்தை திருநாமத்தை கூறிக்கொண்டு அவளுடைய பாதத்தை இருக பற்றி கொண்டு போனால் நாமும் ஜீவசக்தி, நம்மளுக்கும் ஜீவசக்தியும் அந்த பரமனை அடையும் அப்படிங்கிறதுதான் இந்த கிளிய தத்துவமா கூறப்படுகிறது. இந்த கிளி வந்து கிளியோட மூக்கு அழகு வந்து நல்ல சிகப்பு கலரா இருக்கும். அது வந்து அந்த துண்ட சோபானாக்க அதோட அழகுன்னு அர்த்தம். அந்த அழகு வந்து எப்படின்னா கிம்சுகா மரம், அந்த கிம்சுகா மரத்துல பூக்கிற பூ சிகப்பா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சிகப்பா இருக்கும். ஆனா அந்த கிம்சுகா மரத்துல இருக்கிற அந்த சிகப்பையே அது தள்ளி வச்சிருமா, இதோட சிவப்பு இன்னும் அழகா இருக்குமா. ஒன்னொன்னுத்துக்கும் அவர் இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேலன்னு சொல்லுவார். தூரீபவர் கிம்சுகம் தம் சுகம் லாலயந்தி பரிக்ரீடசே. அப்பேற்பட்ட அந்த மலர் கிம்சுகா மலரோட சிவப்பை விட கிளியோட சிவப்பு வந்து ரொம்ப அந்த மூக்கோட வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது எப்படி திரும்பி திரும்பி சாடுகதா அப்படி கதைகளை உச்சாரணம் பண்ணும், நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை தான் அம்பாள் வந்து
லாலயந்தி பரிக்கிரீட்டசே, அந்த மாதிரி இருக்கிற ஜீவன் கிட்டதான் அம்பாள் விளையாடுவாளாம். பரிக்கிரீட்டசேன்னு விளையாடுவாளாம். ஆகையால் ஜீவனாகிய நாமும் அம்பாளின் திருநாமத்தை திருப்பி திருப்பி உச்சாரணம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி படிச்சு அம்பாளை போற்றி புகழ்ந்து நம்மோடையும் அவள் விளையாடுவாள் அப்படிங்கறதா இந்த இடத்துல நமக்கு இது சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி எப்படி இதுக்கு ஒரு கதையா சொல்லுவா. எப்படி பகவானோட நாமத்தை சொல்லி அப்படி பண்றோம் அப்படின்னாக்க, அருணகிரிநாதர் இருந்தார் இல்லையா, அருணகிரிநாதர் எப்போதுமே முருகன் பாட்டை பாடுவாராம். அப்போ அவர் பாடிட்டு இருந்த காலத்துல பிரபுட ராஜா மகாராஜான்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் காலத்துல இவர் இருந்திருக்கார். இவரை பார்த்து இவர் டெய்லி சொல்லுவாராம், என்கிட்ட மயில்ல முருகர் என்கிட்ட டெய்லி பேசுவாரு, முருகர் என்கிட்ட வருவார், அவரோட பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை பார்த்து ஒருத்தர் நல்ல சுவாமி பக்தி இருக்கு, பக்தியோட இருக்கும்னு சொன்னா அதை பொறாமப்படுறதுக்குன்னே மனுஷா இருப்பா இல்லையா. அந்த சமயத்துல சம்பந்தாண்டவர்னு ஒருத்தர் தான். இந்த சம்பந்தாண்டாங்கிறவன் என்ன பண்ணினான்னா, ரொம்ப அவனுக்கு பொறாம தாங்கல. இவனுக்கு இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் முருகர் வராது, முருகர் என்கிட்ட பேசுறாருன்னு சொன்னா இது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துடுறாராம். அவரு ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் முருகர் வராரு, முருகர் மயில் மேல வராருலாம் சொல்றாரு, நீ கூப்பிட்டு ஒரு போட்டிக்கு கூப்பிட்டு என் எதிர்க்க முருகனை வரவை நீ சொல்லு அப்படின்ட்டு ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துறாரு. உடனே ராஜாக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒரு பக்திங்கிறது நல்லா தெரியும், விருப்பம் கிடையாது. ஆனாலும் இதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் அருணகிரிநாதரை கூப்பிடுறாங்க. அருணகிரிநாதர் வராரு. அவரை இந்த மாதிரி நீ பாடி இப்ப எந்த இடத்துல மயில வரவழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது அவருக்கு விருப்பமே இல்லை, இந்த மாதிரி விருப்பமே கிடையாது. இந்த நம்ம என்ன நீ வா அப்படின்னா வருவார், போற பகவான் அப்படி கிடையாது. இந்த மனமுருகி பாடுகிறார், மனமுருகி பாடு, அந்த பாட்டை கேட்டு பகவானோட பக்தியில் மூழ்கிறதுனாலதான் பகவான் நீ சும்மா நீ வா போன்னு சொன்னா, ஆனாலும் இது இருப்போம். ஆனா இந்த ராஜா சொல்றத அதை மீற முடியாது, ராஜா சொல்றதை கேட்காம இருக்க முடியாது. சரி கண்ண மூடி நம்ம எப்போதும் பாடுற மாதிரி முருகன் அழைப்போம், முருகன் வந்தா வரட்டும்ட்டு அவர் பாடுறாரு. அதன சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேதாட மவையாட மதுர வாணி தானாட மலரில் வேதனாராட மருவானு ரோடாட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் அப்படின்னு பாடுறாரு. மயிலுமாக நீ வாடி வரணும்ட்டு அப்படி ஒவ்வொருத்தரையாத்து சொல்லிட்டு வர்றாரு. என்ன பண்றதுனே தெரியல. இந்த அளவுக்கு சொல்றாரு, எல்லாத்தையும் சேர்த்து மயிலோட நீ ஆடி வரணும்னு கண்ண மூடின்னு பாடும்போது பார்த்தா அப்படியே அழகா மயிலோட முருகன் அப்படியே அழகா நின்னுட்டு பாடுறான். அப்ப கூட அந்த சம்பந்தாண்டானுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லையா. இது ஏதோ சித்து வேலை செய்யறாரு இவரு, சித்து வேலை செய்யறதுனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றான். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா ராஜாவுக்கு புரிஞ்சு போயிடுது. அதை முருகனும் வேலும் மயிலுமா அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்ததாகவும் அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதை பார்த்ததாகவும் இது வரலாறு மாதிரி. அப்படி எல்லாம் பகவான் எந்த இடத்துல பக்தி பரவசம் ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா பகவான் வருவார் அப்படிங்கறது இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இது இந்த ராஜா இந்த மாதிரி சொன்ன அடுத்த சமயத்திலேயே ராஜாவோட கண்ணு பறி போயிடுது. ராஜாவோட கண்ணு பறி போன உடனே இத ஒரு சம்பந்தாண்டா இது ஒரு விஷயமா இருக்க பத்தியா, உன்னோட இப்ப அவருக்கு உண்மையாவே சக்தி இருந்தா அவர் பார்வையான முருகனால வரவழைக்க சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறதுன்னு புரியல. ராஜாக்கு கண்ணு போயிடுதுன்ட்டு அருணகிரிநாதர் என்ன பண்ணார், தன்னுடைய பூத உடலை அங்கேயே வச்சுட்டு சூக்ஷ்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு தேவலோகத்துல போய் அந்த பாரிஜாத்த மலரோட சாறு எடுத்துட்டு கண்ணுல விட்டாதான் கண்ணு தெரியும் அப்படிங்கிறதுக்காக இவர் அங்க போயிட்டார். அங்க போயிட்டு தேவலோகத்துல ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அருணகிரிநாதர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. உடனே அது அங்கேருந்து திருப்பி இங்க வரதுக்கு இதாயிடுது. என்ன ஆயிடுத்து, நேரம் ஆயிடுத்து. நேரம் ஆனோன்னு இங்க பாத்தீங்களா அவங்க போனவர் தான், அவ்வளவுதான், இந்த உடல் தான் இங்க இருக்கு, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இங்க எல்லாரும் பேசிக்கிறா. அதனால இந்த உடலுக்கு தீயை மூட்டி சிதைச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வரார். அவர் பார்த்துட்டு பாரிஜாத்த மலரை எடுத்து ராஜாக சூஷ்ம ரூபத்தை விட்டு அவருக்கு ராஜாவுக்கு அப்புறம் கண் தெரிஞ்சதுங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் பூத உடலை விட்டு போய் அவர் அந்த சூக்ஷ்ம ரூபத்திலேயே இருந்ததாகவும் பாடினதாகவும் கதைகள் சொல்லப்படுகிறது. இது வரலாறு. இது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அருணகிரிநாதருக்கு. அது மாதிரி பகவானோட ஒரு அருள் எந்த ரூபத்துல நம்ம பக்தியோட செய்யறோம் ஆனால் எப்படி வேணாலும் வருவார் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமாக சொல்லப்படுகிறது. இது அதுதான். அடுத்தது பாணி பத்ம வேணாட்ச மாலாமபி
பாடிகி ஞானசாராத்மகம் புஸ்தகம் சாபரேணாகுஜம் பாசமாபி பிரதீயேன சஞ்சிந்தியசே. பாணி பத்ம, அவர் அதுக்கு அடுத்தது அவர் மகா சரஸ்வதி ஞான சரஸ்வதியாக இருக்கும் போது தாமரை போன்ற கைகளில் அக்ஷமாலையை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரோட உருவத்தை வர்ணிக்கிறார். அக்ஷமாலை வச்சிருக்கா, மந்திர உச்சாரணம் செய்பவளாக இருக்கிறாள், ஸ்படிக ஜபமாலையை வைத்திருக்காள், கையில் ஒரு கையில புஸ்தகத்தை வச்சிருக்காள், இன்னொரு கையில அங்குஷம் வச்சிருக்காள், இன்னொரு கையில பாசம் என்ற கயிறை வச்சிருக்காள். இது மாதிரி வச்சிருக்கிற இந்த ஞான சரஸ்வதியாக மனசுல நினைத்து இந்த வடிவத்தை நினைத்து நாம் பகவானை அம்பாளை துதித்தேமானால் நமக்கு வாயில் நல்ல குணங்களும் சத்துவ வார்த்தைகளும் வாக்கிய இனிமையும் தோன்றும் அப்படிங்கிறது இந்த அம்பாள் நமக்கு இத பிரத்யட்சமா சொல்ற. இந்த ஞான வடிவமாக சரஸ்வதியாக இருக்கிற சமயத்துல இதெல்லாம் கையில ஒரு கையில வீணை, ஒரு கையில பாஷம், அங்குஷம், ஸ்படிக மாலை, அக்ஷம், புக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற ரூபத்தை மனசுல வச்சுட்டு அதை மனசுல வச்சு தியானித்தோமே ஆனால் நமக்கு இந்த கவிதைத்துவம் பொயட்ரி வருது, ப்ரோஸ் வருது, கத்திய பத்தியம் அடுத்தது வரும் பாருங்க. இதுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாக்க வச்சுருக்கா, இத்தனையும் வச்சுருக்கா. சேதசா தஸ்ய வக்ராந்திரா கத்திய பத்யாத்மிகா பாரதி நிசரே ஏ அப்படிங்கிற, அதாவது இந்த மாதிரி இந்த ரூபத்துல அவளை வர்ணித்தோமானால் கத்திய பத்தியம், கத்தியம்னா பொயட்ரி, பத்தியம்னாக்க ப்ரோஸ், அப்பேற்பட்ட கவிதை திறமும் உரைநடை எழுதுறோட அந்த மாதிரி உள்ள சித்திகள்லாம் நமக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி நிலையில பகவான் அம்பாளை ஆராதித்தால் நமக்கும் இந்த வளங்கள்லாம் கிடைக்கும். படிக்கிறதுக்கு, பொயட்ரி எழுதுறதுக்கு, பாடங்கள் எழுதுறதுக்குள்ள வாக்கிலே நல்ல சரஸ்வதி தாண்டவம் ஆடி எல்லாம் கிடைக்கும் இந்த ரூபத்துல வழிபட்டாள் அப்படின்னு சொல்றார். ஏனவா யாகவா பாக்ருதி பாவியசே தஷ்ய வஷ்யா பவந்தி ஸ்திரிய பூருஷா ஏனம் அப்படிங்கிற. ஏனவா யாகவா பிராகிருதி அப்படின்னாக்க அதாவது என்ன சொல்றா அப்படின்னாக்க இந்த இடத்துல உன்னுடைய இந்த செம்மையான ஏனவா யாகவா பாக்ருதி பாவியசே தஸ்ய வஷ்யா பவந்தி ஸ்திரிய பூருஷா அப்படின்னா இந்த செம்மை படர்ந்த உருவத்தை, இப்ப வெள்ளைய சொல்லியாச்சு, அடுத்தது செம்மை படர்ந்த உருவத்தை, நல்ல சிகப்பா இருக்கா, அவ அந்த ரூபத்தை இதே மாதிரி வச்சுட்டு சிகப்பா மனசுல வச்சுட்டு அவளை தியானித்தாள் அவ எல்லாரையும் வசீகரித்து விடுவாளாம். நமக்கும் அந்த வசீகரத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது ஏனவா சாத கும்பத்யுதி பாக்யசே சோபி லக்ஷ்மி சகஸ்ரே பரிபீட்டதே. அந்த தங்க நிறம் கொண்டவளாக, சாத கும்பத்துனாக்க தங்க நிறம் கொண்டவளாக, தங்க நிறம் கொண்டவளாக யாரு தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு லக்ஷ்மி சகசிர லட்சுமியும் எல்லாவித செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் தருவதாக இந்த இடத்துல அம்பாளை இந்த மாதிரி சொல்லப்படுகிறது. கிண்ண சித்தியே பகு ஷாமளம் கோமளம் சந்திரசூடான்விதம் தாவகம் தியாயத்தக அப்படின்னாக்க ஷாமள நிறத்தை சொல்றாங்க. நீலமேனியாக அவளை தியானித்தாள். முதல்ல ஒவ்வொரு நிறமாக சொல்றாங்க. அவள் அந்த சந்திரனை சூடியவளாக நீல வர்ணத்தில் இருப்பவளாக தியானித்தால் என்னதான் கிடைக்காது அவளை தியானித்தால் எல்லாமே கிடைக்கும். இது பர்டிகுலரா சொல்ல முடியல. அதனால அவர்கள் எது கேட்கிறாளோ தேவலோகமே உபவாகமா கிடைக்குமா, கடலே ஏரியாக கிடைக்குமா, பூமியே சிம்மாசனமா கிடைக்குமா, சரஸ்வதியே நம்ம பக்கத்துல இருந்து ஆட்புரிவாளாம். அப்பேற்பட்ட அருட்கள் எல்லாமே அவ ஆடையிட்ட இது அத்தனையுமே நமக்கு சேர்ந்துருமா, இப்பேற்பட்ட நிறத்துல அவளை தியானித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி நீ தியானிக்கிறியோ அந்தந்த ரூபத்துல நீ தியானிக்கும் போது அம்பாள் என்னென்னலாம் கொடுப்பாளோ அவ்வளவையுமே அவ தருவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தஸ்ய லீலா சரோவாரிதிஹி தஸ்ய கேலீவனம் நந்தனம் தஸ்ய பத்ராசனம் பூதலம் தஸ்ய கீர் தேவதா கிங்கரி தஸ்ய சாஞ்சாங்கரி ஸ்ரீஸ்வயம். அதுதான் தாசியமா சரஸ்வதியா உன் பக்கத்துல நின்று அவ அந்த தேவனோட உலகம் கேலிவனமா மாறிடுமா, கடலே ஏரியா மாறிடுமா, உனக்கு உட்கார்ந்த பூமியே சிம்மாசனமா மாறிடுமா, அந்த மாதிரி எல்லாம் உனக்கு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ராஜ வாழ்க்கையை எல்லாவித பலவித நன்மைகளையும் செல்வங்களையும் உனக்கு அளித்து அந்த மாதிரி பேர் கொடுப்பாள். இப்பேற்பட்ட அம்பாளை நீ தியானித்தையானால் அப்படின்னு ஸ்ரீஸ்வயம், அதாவது இப்படி தியானித்தால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது.
सर्व तीर्थात्मिके सर्व मंत्रात्मिके सर्व तंत्रात्मिके सर्व यंत्रात्मिके सर्व पीठात्मिके सर्व तत्वात्मिके सर्व शक्त्यात्मिके सर्व विद्यात्मिके सर्व योगात्मिके सर्व नादात्मिके सर्व शब्दात्मिके सर्व वर्णात्मिके सर्व विश्वात्मिके सर्व दीक्षात्मिके सर्व सर्वात्मिके सर्व के जगन्मातृके पाहि मां देवी तुभ्यं नमो देवी तुभ्यं नमो देवी துப்பியம் நமக அப்படிங்கிறார். அதாவது சர்வ எல்லா தீர்த்தங்களுக்கும் அவளே, எல்லா மந்திரங்களுக்கும் அவளே, எல்லா தந்திரங்கள்னா பிளான், அப்படி அந்த பிளான் பண்றது, திட்டம் போடுறது, அதுக்கும் அவளே, யந்திரங்களுக்கு தலைவியாக இருப்பவள் அவள், எல்லா பீடங்களுக்கும் தலைவியாக இருப்பவள் அவள், தத்துவம்னாக்க சத்தியம், சத்தியத்துக்கு உண்மையாக இருப்பவள் அவளே, எல்லா சக்திகளுக்கும் தலைமையாக இருப்பவள் அவளே, வித்தியைகள்னா கல்வி அறிவுக்கு தலைவியாக இருப்பவள் அவளே, யோகத்துக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள், நாதத்துக்கு தலைவியாக இருப்பவள், சப்தத்துக்கு தலைவியாக இருப்பவள், சர்வ வர்ணத்துக்கும் தலைவியாக இருப்பவள் அவள், சர்வ விஸ்வத்துக்கும் தலைவியாக இருப்பவள், எல்லா தீட்சங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள், சர்வாத்மை, எல்லாத்துக்குமே ஒண்ணுத்துக்கு மாத்திரம் அத்தனைக்கும் இருக்கே, அதெல்லாம் விட எல்லாருக்கும் சர்வ லோகத்துக்கும் ஜெகன்மாதாக இருக்கக்கூடியவள் அவள் தான் அப்படின்னு. அதாவது ஒரு குழந்தைய அம்மாவை பத்தி சொல்லு, அம்மா உங்க அம்மா எப்படி அப்படின்னு சொன்ன பெருமையா சொன்னா, அவ அம்மா நிஜமாவே ரொம்ப பெருமை உடையவளாக இருக்கான்னு. எங்க அம்மா ஸ்கூட்டர் ஓட்டுவா, எங்க அம்மா ரொம்ப நன்னா படிப்பா, எங்க அம்மா நன்னா பாடுவா, எங்க அம்மா வீட வாசிப்பா, அப்படி வரிசையா ஒண்ணு அம்மா சொல்லுவா இல்லையா. அம்மாவை பத்தி அந்த குழந்தை சொல்றது, எங்க அம்மா மாதிரி வரவே வர, நம்மளே சொல்றோம் எங்க அம்மா மாதிரி வராது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அம்மாவை தான் நம்ம அந்த அளவுக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில அம்மா கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அம்மா அப்படின்னு நம்ம முடிச்சிருவோம், அம்மா அப்படின்னு முடிச்சிருவோம், அம்மா தான் எல்லாம் அப்படின்னு முடியும். அது மாதிரி இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சர்வகேகே ஜெகன் மாத்ருக்கே பாக்கியமான்ற, நீதாமா எல்லாத்துக்கும் காரணமான ஜெகன் மாத்தாவே நீதாமா, வேற யாருமே இல்ல, வேற எதுவுமே சொல்லணும் வேண்டாம், அத்தனைக்கும் ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடியவள் நீ விட்டு ஜெகன் மாத்ருக்கே, ஜெகத்துக்கே மாத்ருக்கா, அத்தானா பேருக்கும் உலகத்துல உத்தர அத்தனை எறும்பு 84 கோடி ஜீவன்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய மாதா நீதாமா, எல்லாருக்கும் அன்னையாக. உன்னை கடைசியில எனக்கு வேற என்ன சொல்லணும்னே தெரியலமா, உன்னை என்ன பண்ணணும்னே தெரியல, உனக்கு நமஸ்காரம், பாக்கிமாம் துவ்யம் நமோ தேவி துவ்யம் நமோ தேவி, உனக்கு உன்ன நான் நமஸ்கரிக்கிறேமா அவர் கடைசியில சொல்லி முடிக்கிறார். அது மாதிரி நம்மளும் அதுக்குதான் அபிராமிப்பட்ட விழிக்கே அருள் உண்டுன்னு அவர் பாடினார். விழிக்கே அருள் ஒண்ணு தனித்தனியா வார்த்தைக்கு சொல்லி, ஒரு விழிய பார்த்தாலே உன்னோட கடாட்சம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா. அப்பேற்பட்ட அந்த தேவி அம்பாள நாமும் எப்படி மகாகவி காளிதாசர் அவர் அருளை பெறணும்னு பண்ணாரோ, நாமும் அந்த தேவியை எல்லா வர்ணத்திலையும் எல்லா நிறத்திலையும் அவளை துதித்து அவளுடைய பாதார விதங்களில் சரணடைந்து அவளுடைய அருளை எல்லோரும் பெற்று இந்த உலகத்துல இந்த ஸ்லோகத்தை நிறைய திருப்பி திருப்பி சொல்லி அவளோட அருளை பெறணும்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்திக்கிறேன். அந்த அம்பாள் எல்லா கடாட்சத்தையும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஷாம்லா தண்டகத்தை இத்தோடு நிறைவேற்றிக் கொள்கிறோம். ஓம் ஆதிபராசக்திக்கு